டெய்லி எபிசோட்ஸை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வீராவின் தொடர் வெற்றிகள் பொற்கதிர் குழுவின் சீடர்களை மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு தள்ளின. அனைவரும் உற்சாகமாக தெரிந்தாலும் அதிக உற்சாகமாக இருந்தது திவாகரன் தான். தியானத்தில் பத்மாசன நிலையில் அமர்ந்திருந்தவனை வீராவின் வெற்றியின் சத்தம் ஈர்த்தது. மருந்தின் சக்தியை உறிஞ்சுவதற்கு பதிலாக வேகமாக எழுந்து போட்டி களத்திற்கு சென்றார். அங்கிருந்த உற்சாகத்தை பார்த்தவன் தனது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் கை முஷ்டிகளை இறுக்கினான். நகங்கள் அவனது உள்ளங்கையில் ஆழமாக பதிந்து அவனது கைகளிலிருந்து ரத்தம் வழியத் தொடங்கியது. ஆனாலும் அதை பொருட்படுத்தாதவன் நன்றி வீரா என்று தனது மனதில் வீராவுக்கு நன்றி தெரிவித்தார். ஆழத்தில் அடைந்து கிடந்த அவமானமும் ஏழிசை கொடுத்த கொடூரமான அடிகளின் நினைவுகளும் அந்த நொடியே கரைந்து விட்டது. மறுபுறம் சங்கநதி குழுவின் சீடர்களின் முகங்கள் கருத்துப் போயின. ஆசிரியர் அருணேந்தியின் முகமும் கோபத்தால் சிவந்திருந்தது. அப்போது திடீரென்று தங்க கிரீடம் அணிந்த ஒரு இளைஞன் ஆசிரியர் அருணேந்தியின் பக்கத்திலிருந்து முன்னோக்கி வந்தான். ஆசிரியர் அருணேந்தி, நீங்க ஊன்னு சொல்லுங்க, நான் உள்ள போய் இந்த வீராவுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கிறேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. அப்புறம் போட்டின்னு நினைச்சாலே அவன் பீதி ஆகிற அளவுக்கு அவனை ஒரு வழி பண்ணிடுறேன் என்றான். இந்த இளைஞன் அரச உடைகள் மற்றும் இடுப்பு பட்டையை அணிந்திருந்தான். மேலும் அவன் மிகவும் திறமையான போர் வீரன் என்பதை முதல் பார்வையிலேயே யாராலும் சொல்ல முடியும். இந்த சீடன் யவன பேரரசின் இளவரசர்களில் ஒருவனான இளவரசர் செங்கீரன். இளவரசர் செங்கீரன் தனது தந்தை பேரரசர் நந்திவர்மரின் போர் திறமையை ஒருங்கிணைத்து 18 வயதிலேயே ஆன்மீக உலகத்தில் நுழைந்தவன். அரியணைக்காக போராடும் யவன பேரரசின் 3வது மற்றும் 7வது இளவரசர்களிடமிருந்து இவன் வேறுபட்டவன். தனது முழு வாழ்க்கையையும் போர்க்கலைக்காக அர்ப்பணித்திருப்பவன். மேலும் அவனுக்கு அரியணை மீது எந்த ஆசையும் இல்லை. வேண்டுமானால் 3வது இளவரசர் செம்பியன் அரியணையை பெற உதவுவார். ஏனெனில் இவனுக்கு செம்பியன் தான் பிரியமான அண்ணன். செங்கீரனின் வார்த்தைகளை கேட்ட ஆசிரியர் அருணேந்தி பதட்டத்துடன் தலையை அசைத்தார். இல்ல, நீ அரங்குக்குள்ள போனா அது விதிகளை மீற மாதிரி ஆயிடும். அதனால வீராவை நானே நிறுத்துறேன் என்று அருணேந்தி அரங்கின் விளிம்பிற்கு சென்று, நிறுத்து வீரா, ஏற்கனவே 7 தோத்துட்டான் என்று கத்தினார். அவரது வார்த்தைகளை கேட்ட வீரா தனது முஷ்டியை சற்று இறக்கி கிண்டலான புன்னகையுடன், மன்னிச்சிருங்க ஆசிரியரே, ஆனா 7 இன்னும் தோல்வியை ஏத்துக்கலையே, அதனால இந்த போட்டி முடிந்ததா கருதப்படாது என்றான். ஆனா நீ ஏதாவது சொல்ல அனுமதிச்சாதானே அவனால தோல்வியை ஏத்துக்க முடியும். அவன் அடிக்கிறத நிறுத்து, தோல்வியை ஏத்துக்க அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடு என்று அருணேந்தி எரிச்சலுடன் பேசினார். ஓ அப்படியா? ஆனா 7 திவாகரன் அடிக்கும் போது நீங்க அவனை நிறுத்த சொல்லலையே. நாங்க எல்லாரும் கத்துனோமே போட்டியை நிறுத்துங்கன்னு. அப்ப நீங்க எங்க போனீங்க என்று வீரா நேரடியாக கேட்க அருணேந்தி பற்களை கடித்தார். ஜாக்கிரத வீரா, 7 சங்கநதி குழுவோட சீடன். சங்கநதி குழுவோட மோதுனா பின்விளைவுகள் உனக்குதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் என்றார். ஆசிரியராக இருந்தாலும் அருணேந்தியால் ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுக்க முடியாமல் வீராவை மிரட்ட ஆரம்பித்தார். ஆனால் வீரா அவரை நக்கலாக பார்த்தார். ஓ, சங்கநதி குழுவோட சீடனா? அதனால என்ன? உங்க குழுவோட சீடனாக இருக்கிற காரணத்தினால உங்க இஷ்டம் போல பொற்கதிர் குழு இல்ல அசுவமுக குழுன்னு யார வேணா அடிக்கலாமா? உங்க குழு சீடர்கள்னா தலையில தனி கொம்பு முளைச்சிருமா? அடிக்க தைரியம் இருக்குன்னா அடி வாங்கவும் தைரியம் இருக்கணும் என்று கத்தினார். வீராவின் இந்த பேச்சு அங்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அவனது வார்த்தைகள் அங்கிருந்த பல சீடர்களின் இதயங்களை தொட்டன. ஆதிசக்தி ஆசிரமத்தின் விதிகள் வெளியில் அனைவருக்கும் சமம் போல தோன்றினாலும் உண்மையில் அவ்வளவு நியாயமானவை இல்லை. பல வருடங்களாகவே அந்த ஆசிரமத்தில் சக்தி வாய்ந்த குழுக்களின் சத்தம்தான் கேட்டுக்கொண்டிருந்தது. பலவீனமான தாழ்ந்த தரவரிசை குழுக்களின் சீடர்களும் அவர்களுடைய ஆசிரியர்களும் எந்த காரணமும் இல்லாமல் ஒடுக்கப்பட்டார்கள். அந்த அநியாயம் எல்லோரின் மனதிலும் அதிக அழுத்தத்தை உருவாக்கி இருந்தது.
இதனால் வீராவின் வார்த்தைகளுக்கு பலவீனமான குழுக்களின் சீடர்கள் மற்றும் ஆசிரியர்களிடமிருந்து மனமார்ந்த ஆதரவு கிடைத்தது. பொற்கதிர் குழுவை போட்டியாக பார்க்கும் அசுவமுக குழுவின் ஆசிரியர் பாலையா கூட அமைதியாக தன் மனதுக்குள் தலையசைத்தார். ஆனால் வீராவின் குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாத அருணேந்தி, முட்டாள், சங்கநதி குழுவை தூண்டிவிடுறதோட விளைவு எப்படி இருக்கணும் உனக்கு தெரியுமா? இன்னும் அடுத்தடுத்த போட்டிகள்ல எங்க தலை சிறந்த வீரர்களோட நீ சண்டை போட வேண்டி வரும். இப்ப 7 செய்ய விட்டுட்டா இந்த விஷயம் இதோட முடிஞ்சிடும். இல்லனா அவனுக்கு கிடைச்ச வேதனைய 10 மடங்கா நீ அனுபவிப்ப என்று அதிகாரத்திலும் அகங்காரத்திலும் வீராவை நேரடியாக மிரட்டிக் கொண்டிருந்தார். உடனே வீரா, ஓ அப்படியா, ஓ என்று ஒரு நொடி அமைதியாக இருந்துவிட்டு கிண்டலான புன்னகையுடன் அவரை பார்த்தார். பின்னர் திரும்பி 7 சைக்கு மீண்டும் ஒரு குத்து கொடுத்தார். அரங்கம் முழுவதும் அந்த தாக்குதலின் சத்தம் கேட்டது. அருணேந்தியின் கண்கள் விரிந்தன. அரங்கமே நிசப்தம் ஆனது. சரி, நான் காத்திருக்கேன். சங்கநதி குழு அப்படி எனக்கு எவ்வளவு வேதனையை தருதுன்னு நானும் பார்க்கிறேன் என்று வீரா சிறிதும் பயப்படவில்லை. 7 சையை குத்திக் கொண்டே இருந்தான். படிப்படியாக 7 சையின் ஆன்மீக சக்தி குறைந்தது. அவனுக்கு எதிர்க்கும் வலிமை கூட இல்லை. ஆனாலும் வீரா அவனை மயக்கம் அடையவும் விடவில்லை. தோல்வியை ஏற்றுக்கொள்ளவும் வாய்ப்பளிக்கவில்லை. 7 சை நரகத்தின் வேதனையை அனுபவித்தான். பல வருடங்களாக அவன் செய்த எல்லா கொடுமைகளுக்கும் இன்று தண்டனை கிடைத்துக் கொண்டிருந்தது. சிறிது நேரம் அடித்த வீரா இறுதியாக 7 சையை தூக்கி எறிந்தான். சக்தியற்ற 7 சை அரங்கின் விளிம்பில் கட்டப்பட்டிருந்த கவசத்தில் மோதி பின்னர் மயக்கம் அடைந்தார். முன்னால் இருந்த காட்சியை கண்ட நீதிபதி பெருமூச்சு விட்டு, இந்த போட்டியின் வெற்றியாளர் வீரசிம்மன் என்று அறிவித்தார். 7 சையின் மோசமான தோல்வி பலரின் கவனத்தை ஈர்த்தது. அவர்கள் வீராவை கவனமாக பார்க்கத் தொடங்கினர். வீராவின் கொடூரமான முறை பல சீடர்களின் மனதில் பயத்தின் விதைகளை விதைத்திருந்தன. ஆதிசக்தி ஆசிரமத்தில் இதுவரை அமைதியாக ஆர்ப்பாட்டம் இல்லாமல் இருந்த ஒருவர் இத்தனை கொடூரமானவனா என்று தங்களுக்குள் கேட்டுக்கொண்டனர். அதுவும் சாதாரண வீரனில்லை, தமிழேந்தி மாதிரி தனித்திறமையுள்ளவர்கள் மட்டுமே ஆன்மீக உலக வீரர்களுக்கு எதிராக நிற்க முடியும் என்று யோசித்திருந்த மக்கள், முதல் நிலை ருத்ர மகாவீரனான வீராவும் அந்த நிலை வரைக்கும் போயிட்டானா என்ன என்று வாயை மூட முடியாமல் பேசிக் கொண்டிருந்தனர். வீரா களத்திலிருந்து இறங்கியதும் ஆசிரியர் வளையாபதி ஓடி வந்து வீராவை கட்டிப்பிடித்தார். அதில் பெருமையும் நிம்மதியும் இருந்தது. வீரா நினைத்திருந்தார் அந்த சண்டையில் சுலபமாக ஜெயித்திருக்கலாம். ஆனால் அவன் அப்படி செய்யவில்லை. திவாகரன் மனக்கசப்பை தீர்க்க அவன் வேண்டுமென்றே சங்கநதி குழுவை எதிரியாக மாற்றிக்கொண்டான். ஒருவேளை அவன் இதை செய்யாமல் இருந்திருந்தால் பொற்கதிர் குழுவே முற்றிலும் நிலைக்குலைந்து போயிருக்கும். பல ஆண்டுகளுக்கு பிறகும் அவர்களால் இந்த நிகழ்விலிருந்து மீண்டிருக்க முடியாது. இந்த நேரத்தில் வீராவின் மேல் அனைவருக்கும் ஆச்சரியமும் மதிப்பும் அதிகரித்தது. அத்துடன் பல கேள்விகளும் உதித்திருந்தது. ஆசிரியர் அருணேந்தியோட மிரட்டல அவன் எப்படி கண்டுக்காம விட்டான்? இவன் கையில அந்த அளவுக்கு வலிமை இருக்கா என்ன? சங்கநதி குழுவுல ஆன்மீக உலக வீரர்கள் நிறைய பேர் இருக்காங்களே, ஆனா வீரா எதுக்கும் பயப்படாம அவங்களோட மோதி இருக்கா. அப்படின்னா வீரா ஆன்மீக உலக வீரனை கூட எதிர்கொள்ற தகுதி உடையவன் அர்த்தம். இந்த நேரத்தில் பார்வையாளர்களில் வீராவை பற்றி மக்கள் பேசிக் கொண்டிருந்தது மட்டுமல்லாமல் பல்வேறு வகையான ஊகங்களும் எழுந்தன. வீராவின் தொடர்ச்சியான வெற்றிகளைக் கண்ட பெரும்பாலான சீடர்கள் அவனது உண்மையான நிலையை புறக்கணித்தனர். அதற்கு பதிலாக வீரா முதல் 100 இடங்களை அடைய முடியும் என்று அனைவரும் நம்பத் தொடங்கினர். முதல் 100 இடங்கள்ல வீராவோட எதிரிகள் எல்லாருமே ஆன்மீக உலக போர் வீரர்களா தான் இருப்பாங்க. முதல் 100 இடங்களை பிடிச்சதுக்கு அப்புறம் வீரா ஒரு போட்டியில கூட ஜெயிக்காம போயிடுவானோன்னு எனக்கு பயமா இருக்கு என்று ஒரு சீடர் சொல்ல, உற்சாகத்தில் இருந்த பல சீடர்கள் உடனடியாக அதை நிராகரித்தனர். அப்படி சொல்லாத, திவாகரன் அண்ணாவுக்கு நடந்ததுக்கு அப்புறம் நம்ம குழுவோட ஒரே நம்பிக்கை வீராதான், அவன் நிச்சயமா ஜெயிப்பான் என்று வீராவுக்கு ஆதரவளித்தனர். இதற்கிடையில் போட்டிகளின் சுற்று தொடர்ந்தது. இந்த போட்டிகளில்
பல திறமைகள் ஒன்றின் பின் ஒன்றாக வெளிப்பட்டன. தேவகன்னியர் குழுவின் கிருத்திகை, அஷ்டசக்கர குழுவின் தமிழேந்தி, வாகை குழுவின் வானவன் போன்றவர்கள் இதில் அடங்குவர். 3 போட்டிகளுக்கு பிறகு அரங்கில் மற்றொரு முக்கியமான போட்டியின் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அடுத்த போட்டியாளர்கள் அஷ்டசக்கர குழுவின் தமிழேந்தி மற்றும் தசரத குழுவின் மயூரன். போட்டி அறிவிப்பை கேட்டதும் இயல்பாகவே பலரின் கவனம் இந்த போட்டிக்களத்திற்கு சென்றது. இந்த முறை சிறந்த ருத்ர மகாவீரனான தமிழேந்தி ஆன்மீக உலக வீரனான மயூரனுக்கு எதிராக போட்டியிடப் போகிறான். பொதுவாக சிறந்த ருத்ர மகாவீரருக்கும் ஆன்மீக உலக வீரருக்கும் இடையிலான போட்டியில் சிறப்பென்று எதுவும் இல்லை. ஆனால் தமிழேந்தியின் காரணமாக மட்டுமே இந்த போட்டிக்கு ஒரு கவனம் கிடைத்திருந்தது. இதனாலேயே இந்த போட்டியை பார்க்க அனைத்து பார்வையாளர்களும் மிகவும் ஆர்வமாக இருந்தனர். ஆன்மீக உலக வீரர்களை கூட தமிழேந்தியால் எளிதாக சவால் செய்ய முடியும் என்று அனைவரும் கேள்விப்பட்டிருந்தனர். ஆனால் இதுவரை யாரும் அதை தங்கள் கண்களால் பார்த்ததில்லை. களத்திலிருந்த தமிழேந்தி அமைதியாக நிற்க அவனை கூர்ந்து பார்த்த மயூரன், இப்பவாவது நீ உன்னோட வாளை எடுப்பியா இல்ல மாட்டியா என்று கேட்டான். அரங்கிற்குள் நுழைந்த நொடியிலிருந்தே தமிழேந்தியின் கைகள் அவன் முதுகுக்கு பின்னாலேயே இருப்பதையும் அவனுக்கு வாளை உருவும் எண்ணம் இல்லை என்பதையும், ஆன்மீக உலக வீரனுக்கு முன்னால் கூட அவன் தனது வாளை உருவ விரும்பவில்லை என்பதையும் மயூரன் கண்டான். இது தமிழேந்தியின் நம்பிக்கையோ ஆணவமோ? ஆனால் இந்த செய்கை மயூரனுக்கு அவமானமாக இருந்தது. ஆனால் மயூரனின் கேள்விக்கு மறுப்பாக தலையை ஆட்டிய தமிழேந்தி, உன்ன மாதிரி குப்பைக்காகலாம் என் வாழ நான் உருவ வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் முன்ன நின்னு என்ன கேள்வி கேட்கிற தைரியம் உனக்கு இருக்குன்னா அப்ப உனக்கு உயிரோட இருக்க விருப்பம் இல்லைன்னு தானே அர்த்தம். கவலைப்படாத, உன் ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் என்றான். தமிழேந்தியின் பதிலை கேட்டு ஆதிசக்தி ஆசிரமத்தின் அனைத்து சீடர்களும் தங்களுக்குள் விவாதிக்கத் தொடங்கினர். தமிழேந்தியின் வார்த்தைகள் மிகவும் திமிர் பிடித்தவை என்பதை யாராலும் மறுக்க முடியவில்லை. அதே நேரத்தில் அஷ்டசக்கர குழு அமைதியாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் அவர்களின் பல வீரர்களின் முகங்களில் ஒரு தந்திரமான புன்னகை இருந்தது. நம்ம தமிழேந்தி சொல்றத புரிஞ்சுக்கிற அளவுக்கு இங்க யாருக்கோ அவ்வளவா மூளை இல்ல போலயே. மயூரன் முன்னாடி வாழ எடுக்க வேண்டிய அவசியம் தமிழேந்திக்கு இல்ல, அதுதான உண்மை. பாவம் இந்த மயூரன், இவன் தமிழேந்தி கிட்ட எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்க போறான்னு பாப்போம். தமிழேந்தி அவனுடைய வாழ உருவாமலேயே முதல் 80க்குள்ள நுழைய முடியும். இவன் என்னடானா பெருசா பேசிக்கிட்டு இருக்கான். சே, அந்த சீடர்களின் வார்த்தைகளை கேட்டதும் பார்வையாளர்களில் மீதமுள்ளவர்கள் அதிர்ச்சியிலும் ஆச்சரியத்திலும் வாய்த்திருந்தனர். ஆயுதம் ஏந்தாமலேயே முதல் 80க்குள்ள நுழைகிறதா? இது சாத்தியமா என்று அதிர்ந்தனர். ஆனாலும் மற்ற குழுவினரால் இதை நம்ப முடியவில்லை. குறிப்பாக தசரத குழுவின் சீடர்களால் நம்ப முடியவில்லை. தசரத குழு ஒரு பழமையான சக்தி வாய்ந்த குழு. அது நீண்ட காலமாக 33 குழுக்களின் மீதும் தனது ஆதிக்கத்தை செலுத்தி வந்தது. ஆனால் சமீபத்திய ஆண்டுகளில் அவர்களின் பலம் தொடர்ந்து குறைந்து கொண்டே வருகிறது. படிப்படியாக அஷ்டசக்கர குழு, சங்கநதி குழு மற்றும் வாகை குழு போன்றவை அவற்றின் இடத்தை பிடித்து விட்டன. தற்போது வாகை குழு 6வது இடத்தில் இருந்தாலும் அவர்கள் தங்களை அஷ்டசக்கர குழுவை விட தாழ்ந்தவர்களாக கருதவில்லை. ஏய், இந்த தமிழேந்திக்கு ரொம்பவே திமிரு அதிகம். அவனுக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்துக் கொடுக்கணும். மயூரன், அவனோட வாளை எடுக்கலன்னு நினைச்சு நீ சும்மா கருணெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்காத. ஒரே அடியில அவனை முடிச்சு விடு. அப்பதான் நம்ம தசரத குழு கிட்ட யோசிப்பானுங்க. தமிழேந்தியோட திறமை உண்மையிலேயே அரிதான விஷயம் தான்ப்பா. 1000 வருஷங்களுக்கு ஒரு முறை தோன்றக்கூடியதுதான். ஆனா அதுக்காக அவன் இப்படி ஆணவத்துல மூழ்கி இருந்தா அவன் மேல முன்னேறவே முடியாது. ஒரு நாள் அவனோட ஆணவமே அவனை அழிச்சிடும். மயூரன் எங்க தசரத குழுவுல 2வது இடத்துல இருக்காரு. அவருடைய வலிமை குறைவா இருக்கிறதா நினைக்கிறது முட்டாள்தனம் என்று தசரத குழுவின் சீடர்கள் கூச்சலிட்டுக் கொண்டிருந்தனர். அடுத்து என்ன நடக்கும்? இந்த போட்டியில் தமிழேந்தி வெற்றி பெறுவானா அல்லது மயூரன் தமிழேந்தியின் வாளை எடுக்கும் நிலைக்கு அவனை தள்ளி விடுவானா? தெரிந்து கொள்ள வீரா ஆசிரியர் வளையாபதியின் பின்னால் நின்று கொண்டிருந்தான். அவனது பார்வை தமிழேந்தியின் மீதே நிலைத்திருந்தது. இந்த தமிழேந்தி நிச்சயமா சாதாரண ஆள் இல்ல.
என்ற உணர்வு அவன் மனதில் மீண்டும் மீண்டும் தோன்றிக் கொண்டிருந்தது. மேலும் தமிழேந்தியும் தானும் கூட விரைவில் ஒருவரை ஒருவர் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்ற ஒரு முன்னறிவிப்பு அவனுக்குள் எதிரொலித்துக் கொண்டே இருந்தது. இதற்கிடையில் மயூரன் மலை போல் அசையாமல் நின்றான். தமிழேந்தி ஆயுதம் எடுக்க மறுத்து உறுதியாக இருப்பதை கண்டதும் அவன் பெருமூச்சு விட்டு தன் ஈட்டியை கையில் இறுக்கினான். உன் வாளை எதிர்கொள்ள நான் தகுதியானவனா இல்லையான்னு போட்டி முடிஞ்சதும் தெரிஞ்சிடும். ஆனா முன்கூட்டியே சொல்லிடுறேன், நான் உனக்கு இரக்கம் காட்ட மாட்டேன். உன் வாழ உருவ இன்னும் உனக்கு நேரம் இருக்கு, நீ எப்ப வேணும்னாலும் அதை எடுத்துக்கலாம் என்றான். ஆனால் தமிழேந்தி மீண்டும் ஒருமுறை தலையை ஆட்டினான். போட்டியில நீ உன்னோட முழு பலத்தையும் பயன்படுத்திக்க. உன்னை விட வலிமையான பல வீரர்கள் இருக்காங்க. என் வாள் அவங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கு. ஒருவேளை நான் வாளை எடுக்கிற அளவுக்கு நீ தகுதியானவன்னு நிரூபிச்சா நான் என்னோட வாளை எடுக்கிறத பத்தி அப்ப யோசிக்கிறேன் என்றான். உண்மையில் தமிழேந்தி தனது சொந்த உத்தியை பாதுகாக்க விரும்பினான். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாணி உண்டு. தமிழேந்தி அதை சாதாரண போட்டிகளில் காட்ட விரும்பவில்லை. சிறந்த பிரிவு போட்டி வலிமை, சகிப்புத்தன்மை மற்றும் புத்திசாலித்தனத்தின் சோதனையாக இருந்தது. எனவே தனிப்பட்ட சீடர்களே அவனது உண்மையான எதிரிகளாக இருப்பார்கள். அவர்களை எதிர்கொள்ளும் வரை தமிழேந்தி தனது துருப்புச் சீட்டுக்களை மறைத்து வைத்திருக்க வேண்டும். மயூரனுக்கும் இது நன்றாக தெரியும். எனவே அவன் தனது இடத்தை விட்டு நகரவில்லை. அடுத்த கணத்தில் அவனது ஈட்டி பிரகாசித்தது. நாகசூல் நுட்பம் என்ற மயூரனின் குரலை தொடர்ந்து ஒரு பாம்பு போன்ற ஆன்மீக நிழல் தமிழேந்தியை நோக்கி பாய்ந்தது. அந்த ஒளி மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்க பார்வையாளர்கள் கூட மூச்சு திணறினர். ஒரு விஷப்பாம்பு அவர்களை தாக்கியது போல நடுங்கினர். அந்த ஆன்மீக நிழல் மயூரனின் ஈட்டியை சுற்றி சுருண்டு ஒரு உயிருள்ள பாம்பை போல அது ஈட்டியில் சுழன்று கொண்டிருந்தது. மயூரனோட நாகசூல் நுட்பம் ரொம்பவே சக்தி வாய்ந்தது. தமிழேந்தி இதை எப்படி சமாளிக்க போறானே தெரியலையே. உனக்கு இப்பவும் புரியலையா? தமிழேந்தி இந்த நொடி வரைக்கும் ஆயுதத்தை எடுக்கல. ஏன் அத பத்தி யோசிக்க கூட முயற்சி பண்ணல. இதுல இருந்தே தெரியலையா அவன் தன்னை எவ்வளவு அதிகமா மதிப்பிட்டிருக்கான்னு என்று சீடர்கள் பேசிக் கொண்டனர். மயூரனின் ஈட்டியின் பயங்கர சக்தியை பார்த்ததும் தமிழேந்தியின் முகத்திலும் ஒரு கண்ணியமான வெளிப்பாடு தோன்றியது. அடுத்த நொடியே சற்று தீவிரத்துடன் அவன் கால்கள் லேசாக நகர்ந்தன. கண் இமைக்கும் நேரத்தில் அவன் அந்த தாக்குதலை தவிர்த்துவிட்டு பக்கவாட்டில் நகர்ந்தான். பரவாயில்ல, நல்லாவே நகர்ந்த. ஆனா என் நாகசூலுக்கு தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் நினைக்கிறியா என்று மயூரன் கையில் 6 அடி நீளமுள்ள ஈட்டி இருந்தது. அது மயூரனின் உடலில் ஒரு பகுதி போல இருந்தது. அந்த ஈட்டி வழக்கத்திற்கு மாறாக அதீத கூர்மையுடன் இருந்தது. தமிழேந்தி எவ்வளவு முயற்சி செய்தும் அதன் முனை தமிழேந்தியை நோக்கி நகர்ந்து கொண்டே இருந்தது. உண்மையை சொல்லப் போனால் தமிழேந்தியால் அந்த தாக்குதலை தவிர்க்க முடியவில்லை. ஆனால் தமிழேந்தி திடீரென்று ஒரு விசித்திரமான அடி உத்தியை பயன்படுத்தினார். ஒவ்வொரு முறை தமிழேந்தி ஒரு அடி எடுத்து வைக்கும் போதும் அவனது காலடியில் ஒரு வாளின் மெல்லிய நிழல் தோன்றியது. அந்த வாளின் நிழலின்படி அவன் தனது திசைகளை வேகமாக மாற்றிக்கொண்டே இருந்தான். தமிழேந்தியின் உடல் மிக வேகமாகவும் இல்லை, மெதுவாகவோ இல்லை. ஆனாலும் அவனால் ஒவ்வொரு முறையும் மயூரனின் ஈட்டியை தவிர்க்க முடிந்தது. வாளடி நுட்பம், இது வாளடி நுட்பம். இந்த நுட்பத்தை தமிழேந்தி புரிஞ்சுக்கிட்டானா என்று திடீரென்று அரங்கிற்கு வெளியே இருந்து யாரோ ஒருவன் கத்தினான். இது உண்மையில வாளடி யுத்திதான். தமிழேந்தியுடைய சக்தி ரொம்பவே பயங்கரமானது. அவ இன்னும் தன்னோட வாளையே உருவல. ஆனாலும் இந்த உத்தியால மயூரனோட ஈட்டிய சமாளிக்கிறானே. அது எதுவா இருந்தாலும் சரி, ஆனா அவனுடைய வாளடி நுட்பம் ஆதிசக்தி ஆசிரமத்தோட மற்ற சீடர்களுடைய நுட்பத்தை விட ரொம்ப சிறந்தது என்று பார்வையாளர்களிடையே உற்சாக அலை பரவிக் கொண்டிருந்தது. வாளடி நுட்பம் என்பது ஒரு சிறப்பு வகை நுட்பம் ஆகும். இதில் ஒவ்வொரு அடியின் தூரமும் ஒரு வாளின் நீளத்திற்கு சமமாக இருக்கும். மேலும் வாளடி நுட்பம் வாள் உணர்வுடன் முழுமையாக இணைக்கப்பட்டிருக்கும். உலகில் எண்ணற்ற வாள் வீரர்கள் வாளடி நுட்பத்தை புரிந்து கொள்ள முயன்றனர்.
ஆனால் மிகச் சிலரே அதில் தேர்ச்சி பெற்றிருந்தனர். இந்த நுட்பத்தின் மிகப்பெரிய சிரமமே வாள் வீரரின் அடிகளுக்கும் வாளின் உணர்வுக்கும் இடையில் சமநிலையை ஏற்படுத்துவதாகும். போட்டிக்கான தயாரிப்பின் போதுதான் வீரா தனது வாள் உணர்வை மேம்படுத்த 7 அம்புகளின் மேடையில் பயிற்சி செய்திருந்தார். அதனால் அவன் இதை கூர்ந்து கவனித்தார். அதே நேரம் இதுவரை மயூரனின் தாக்குதல்களை தவிர்த்து வந்த தமிழேந்தி திடீரென்று தனது வேகத்தை மாற்றி அதிவேகமாக கால்களை அசைத்தார். அடுத்த கணத்திலேயே ஒரு சக்தி வாய்ந்த வாழ் உணர்வு மயூரனை நோக்கி நகர்ந்தது. அந்த சக்தி வாய்ந்த தாக்குதலை உணர்ந்த மயூரன் அதீத ஆபத்தை உணர்ந்தார். இதனால் கவனக்குறைவாக அவன் இருக்க துணியவில்லை. மேலும் அந்த தாக்குதலை தவிர்க்க தனது ஈட்டியை காற்றாடி போல சுழற்றினார். அடுத்த நொடி அவனது ஈட்டியும் வாழ் உணர்வின் சக்தியும் ஒன்றோடு ஒன்று மோதின. வாழ் அடியிலிருந்து வெளிவந்த வாழ் உணர்வு கூட மிகவும் பயங்கரமான சக்தியை கொண்டிருந்தது. அதை தாங்க முடியாமல் மயூரன் பல அடிகள் பின்வாங்கினார். ஆதிசக்தி ஆசிரமத்தின் சீடர்கள் இந்த காட்சியை கண்டு திகைத்து போனார்கள். தனிப்பட்ட சீடர்கள் கூட இந்த போட்டியை இப்போது மேலும் ஆர்வத்துடன் பார்க்க தொடங்கினர். சிறந்த பிரிவு போட்டியில் தமிழேந்தியின் செயல்திறன் மிகவும் அற்புதமாக தோன்றியது. இதனால் எப்போதும் திமிராக நடக்கும் தனிப்பட்ட சீடர்கள் கூட அவனை கவனிக்கத் தொடங்கினர். தமிழேந்தி நல்ல திறமையான சீடன்தான். தசரத குழுவுல 2ஆம் இடத்தை பிடிச்ச மயூரனால கூட அவனுடைய வாளை வெளியே எடுக்க வைக்க முடியலையே. அதான் அதுக்கு பதிலா மயூரன் தான் பின்வாங்கி இருக்கான் என்று கூறி சில சீடர்கள் கேலி செய்ய தொடங்கினர். தமிழேந்தியின் வாளடி நுட்பம்தான் அவனை பின்வாங்க கட்டாயப்படுத்தியது. இந்த நேரத்தில் அனைவரின் கண்களும் அரங்கில் நடந்து கொண்டிருந்த போட்டியின் மீது பதிந்தன. அதே நேரம் தமிழேந்தியை கவனித்துக் கொண்டிருந்த வீரா மெதுவாக கூட்டத்தின் பின்னால் சென்று சீரற்ற முறையில் முன்னும் பின்னுமாக நடக்கத் தொடங்கினான். யாராவது அவனை உற்று நோக்கினார். அவனது அடிகளின் அசைவுகள் அரங்கினுள் தமிழேந்தி செய்வது போலவே இருப்பதை அறிந்து ஆச்சரியப்படுவார்கள். ஆனால் வீரா இந்த அசைவில் வாழ் உணர்வின் சக்தியை சேர்க்கவில்லை. இதனால் வீரா நடக்கும் காட்சி விசித்திரமாக தெரிந்தது. சொல்லப்போனால் ஒரு சிறு குழந்தை முதன்முறையாக நடனமாடுவது போலிருந்தது. 1 அடி, 2 அடி, 3வது அடி என வீரா மெல்ல பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்தான். வீராவின் நினைவாற்றல் மிகவும் கூர்மையாக இருந்த போதிலும் தமிழேந்தியின் வாழ் அடி நுட்பத்தின் ஒவ்வொரு அசைவையும் ஒருமுறை பார்த்தே முழுமையாக கற்றுக்கொண்டு பயிற்சி செய்வது சாத்தியமில்லாததாக இருந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக வாழ்வீச்சு என்பது மிகவும் மாறுபட்ட கலை. இது எப்போதும் தொடர்ச்சியான பயிற்சியில்தான் மேம்படும். வாளடி நுட்பத்தின் அடிப்படை சாராம்சமே வாழ் உணர்விலிருந்து உருவாக்கப்பட்டதுதான். அதனால் வீரா தனது வாழ் உணர்வின் புரிதலையே நம்பி மெல்ல மெல்ல அடிகளின் ரகசியத்தை புரிந்து கொள்ள முயன்றான். படிப்படியாக வாளடி நுட்பத்தின் விதிகள் மற்றும் முக்கிய புள்ளிகளை புரிந்து கொண்ட பிறகு அவனது வேகம் சற்று அதிகரித்தது. விரைவில் வீராவால் வேகமாக நடக்க முடிந்தது. சொல்லப்போனால் வாளடி நுட்பத்தின் சித்தாந்தத்தை நன்கு புரிந்து கொண்டான். நான் இப்போதைக்கு இந்த நுட்பத்தை பயன்படுத்துறேன், சரியா வருது, இதுல எனக்கு எந்த பிரச்சனையும் தெரியல. ஆனா எதிரியை எதிர்த்து போராட இது போதாதே. ஏன்னா எதிரியுடைய தாக்குதலுக்கு ஏத்த மாதிரி நான் வேற வேற அடி நுட்பங்களை பயன்படுத்த வேண்டியிருக்குமே. எனக்கு தெரிஞ்சு வாளடி நுட்பத்தை ஒரு போட்டிக்கப்ப மட்டும்தான் என்னால கூர்மைப்படுத்த முடியும். அப்ப அடுத்த போட்டிக்காக நான் கொஞ்சம் காத்திருக்கணும் என்று எண்ணிய வீரா தலையை ஆட்டிக்கொண்டார். பொதுவாக அனைத்து தற்காப்பு கலை நுட்பங்களையுமே உண்மையான போட்டிகளில் தான் சோதிக்க முடியும். இல்லையெனில் அவற்றின் குறைபாடுகளை அறிய முடியாது. அனைத்து பார்வையாளர்களும் அரங்கில் நடக்கும் தமிழேந்தி மற்றும் மயூரனுக்கு இடையிலான போட்டியை கவனித்து வந்தனர். ஆனால் இந்த நேரத்தில் திவாகரன் மட்டும் தனது காயங்களை குணப்படுத்துவதில் கவனம் செலுத்தினார். மேகரத்த மாத்திரை காரணமாக அவ்வப்போது அவனது உடலிலிருந்து ஒரு சக்தி அலை வெளியேறிக் கொண்டிருந்தது. மேலும் அதன் மருத்துவ குணங்களை உறிஞ்ச திவாகரன் தனது ஆன்மீக சக்தியை மீண்டும் மீண்டும் பயன்படுத்த வேண்டியிருந்தது.
மருந்தின் சக்தி அலையை உறிஞ்சிய திவாகரன் மெல்ல கண்களை திறந்தான். அரங்கில் தமிழேந்தியின் வேகமான மற்றும் ஈர்க்கக்கூடிய அடிநுட்பத்தை பார்த்து அவனால் பெருமூச்சு மட்டுமே விட முடிந்தது. தமிழேந்தி மயூரன் இருவரும் சிறந்த ருத்ர மகாவீரர்கள். ஆனால் இந்த நேரத்தில் தமிழேந்தியின் வலிமை மயூரனின் வலிமையை விட மிக அதிகமாக தோன்றியது. உண்மையில் எந்த ஆயுதமும் இல்லாமல் வாழடி நுட்பத்தை மட்டுமே நம்பி ஆன்மீக உலக வீரனை எதிர்கொள்வது சாதாரண விஷயம் அல்ல. இதிலிருந்தே இருவரின் திறனுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு என்று மதிப்பிடலாம். ஆனால் அதே நேரம் வீரா அங்கில்லை என்பதை கவனித்த திவாகரன் தன் தலையை திருப்பி சுற்றி பார்த்தார். அப்போதுதான் வீரா பார்வையாளர்களுக்கு பின்னால் விசித்திரமாக நடந்து கொண்டிருப்பதை கண்டார். இந்த வீரா என்ன செய்றான்? ஏன் இவ்வளவு விசித்திரமா நடந்துக்கிறான் என்று திவாகரன் ஆச்சரியத்துடன் பார்த்தான். ஆனால் சற்று நேரத்தில் அவனது முகபாவங்கள் மாறியது. என்ன இது? அவனுடைய அடிநுட்பம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. இது இது தமிழேந்தியோட வாழடி நுட்பம். அப்ப வீராவுக்கும் வாழடி நுட்பம் தெரியுமா என்று திவாகரனின் கண்கள் விரிந்தன. சிறிது நேரம் கவனமாக பார்த்த பிறகு வீரா இப்போதுதான் அந்த வாழடி நுட்பத்தை பயிற்சி செய்ய தொடங்கி இருப்பதை திவாகரன் உணர்ந்தான். ஆனால் இதில் ஆச்சரியமான விஷயமே வீரா மிக வேகமாக அந்த நுட்பத்தில் முன்னேறி வந்ததுதான். எப்படி வீராவால இப்படி முடியுது? இப்பதான் இந்த நுட்பத்தை கத்துக்க ஆரம்பிச்சிருக்கான். ஆனா என்னமோ பிறந்ததுல இருந்தே இந்த வாழடி நுட்பத்தை கத்துக்கிறவ மாதிரி இவ்வளவு வேகமா இயங்குறான் என்று தனக்குள் யோசித்த திவாகரன் திரும்பி அரங்கத்தை பார்த்தார். இங்கே வீரா எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் கிட்டத்தட்ட தமிழேந்தியின் வாழடி நுட்பத்தைப் போலவே இருந்தது. இந்த பையன் உண்மையிலேயே ஒரு அரக்கன்தான் என்று திவாகரன் தனக்குள் முணுமுணுத்துக் கொண்டார். திவாகரன் வீராவை பற்றிய எண்ணங்களில் மூழ்கி இருந்த போது அரங்கிலிருந்து ஒரு உரத்த கர்ஜனை கேட்டது. தமிழேந்திக்கும் மயூரனுக்கும் இடையிலான போட்டி ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டி இருந்தது. வாழடி நுட்பத்தை மட்டுமே நம்பி தமிழேந்தி மயூரனை விட சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருந்தார். மயூரனின் தாக்குதல்கள் எதுவும் தமிழேந்தியை தொந்தரவு செய்யவில்லை. இதனால் கோபம் கொண்ட மயூரன் தமிழேந்தியின் மீது மிகவும் கொடிய தாக்குதல்களை பயன்படுத்த முடிவு செய்து நாகசூழ் நிழல் தாக்குதல் என்று கத்தினார். சட்டென மயூரனின் ஈட்டியை சுற்றியிருந்த பாம்பின் நிழல் உயிர் பெற்று ஈட்டியை சுற்றி வட்டமிடத் தொடங்கியது. இதனுடன் ஈட்டியின் நுனியில் ஒரு பெரிய ஒளிப்பந்து தோன்றியது. அத்துடன் மயூரனின் ஆன்மீக சக்தி அனைத்தும் ஈட்டியின் நுனியில் உறிஞ்சப்பட்டு ஈட்டியின் நுனி பிரகாசமான தங்க ஒளியால் பிரகாசித்தது. அடுத்த கணத்திலேயே மயூரன் தனது ஈட்டியை வேகமாக அசைத்தார். அந்த ஒளிப்பந்து அம்பு போல தமிழேந்தியை நோக்கி வேகமாக நகர்ந்தது. தன்னை நோக்கி வரும் தாக்குதலை கண்ட தமிழேந்தி தனது வாழடி நுட்பத்தின் அதிகபட்ச அளவை பயன்படுத்தி அரங்கில் வேகமாக நகரத் தொடங்கினார். அவன் மின்னல் வேகத்தில் அசைந்தது. அரங்கில் அவனைப் போலவே 10 நிழல்கள் தோன்றியது. ஆனால் அவை அனைத்தும் தமிழேந்தியின் வேகத்தால் உருவாக்கப்பட்ட அவனது மங்கலான மாயைகள் மட்டுமே. இவ்வளவு அதீத வேகத்தை கண்டதும் மயூரனின் தலையும் சுழலத் தொடங்கியது. அவன் எவ்வளவோ முயன்றும் தமிழேந்தியை நோக்கி அவனால் சரியாக குறிவைக்க முடியவில்லை. எனவே அவன் தமிழேந்தியை தாக்கும் போதெல்லாம் அந்த தாக்குதல் தமிழேந்தியை தாக்குவதற்கு பதிலாக காற்றில் சுழன்று திரும்பியது. இதனால் அவனது தாக்குதல்கள் அனைத்தும் வீணாகின. ஆனால் அடுத்த கணத்தில் தமிழேந்தி ஒரு பேய் போல் தனது 2 விரல்களை மயூரனின் முதுகில் அழுத்தினார். மயூரன் வலியில் அலறிட கூட்டமும் அதிர்ந்தது. அடுத்து என்ன நடக்கும்? வாள் எடுக்காமலே மயூரனை தோற்கடித்து தமிழேந்தி வரலாற்றை படைப்பானா? அல்லது மயூரனது கடைசி அசைவில் ஏதேனும் கொடிய ரகசியம் மறைந்திருக்குமா? தெரிந்து கொள். தமிழேந்தி தன் 2 விரல்களால் உருவாக்கிய கூர்மையான வாள் உணர்வு மயூரனின் பாதுகாப்பை உடைத்தது. மயூரன் மரண வலியில் கத்தினார். அதை பார்த்த கூட்டம் அதிர்ந்தது. சிறந்த பிரிவு போட்டி வாழ்வா சாவா போட்டி அல்ல. எனவே
மயூரனும் புத்திசாலித்தனமாக தன் தோல்வியை ஏற்றுக்கொண்டதாக கத்தினார். உடனே தமிழேந்தி தன் விரலை விலக்கிக் கொள்ள போட்டி முடிந்ததாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் போட்டிகள் அரங்கில் தொடர்ந்தன. மீண்டும் வீராவின் முறை வந்தது. அடுத்த போட்டி பொற்கதிர் அணியின் வீரசிம்மன் மற்றும் அகரஜோதி அணியின் சபர்ணா என்று அறிவிப்பு விடுத்தனர். வீரா அரங்குக்குள் செல்ல தயாரானார். அப்போது அவனை நிறுத்திய ஆசிரியர் வளையாபதி, வீரா, சபர்ணா ஸ்வர்ணபூமி குடும்பத்தை சேர்ந்தவ, ரொம்ப சக்தி வாய்ந்தவ, ஆன்மீக உலக வீரரும் கூட அவ இந்த முறையும் முதல் 100 இடங்கள்ல ஒன்ன பிடிச்சிருவான்னு சொல்றாங்க. ஏன்னா அவ இப்ப இருக்கிற தரவரிசையே 81 தான். அவகிட்ட ஜாக்கிரதையாரு என்றார். அகரஜோதி குழுவோட சபர்ணா ஸ்வர்ணபூமி குடும்பத்தை சேர்ந்தவளா என்ற வீரா திகைத்தாலும் உடனே இயல்பாகி ஆசிரியர் வளையாபதியிடம் அமைதியாக தலையசைத்தார். ஸ்வர்ணபூமி குடும்பத்துடன் அவனுக்கு பழைய பகை இருந்தது. ஆனால் அரங்கில் சபர்ணாவை எதிர்கொள்வோம் என்று வீரா எதிர்பார்க்கவில்லை. அதே நேரம் வீரா சபர்ணாவை எதிர்கொள்ளப் போவதை கேட்ட ஆசிரியர் அருணேந்தி நிம்மதி பெருமூச்சு விட்டார். ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சின்ன எலிகள்லாம் ஒரு ஆன்மீக உலக வீரனுடைய அழுத்தத்தை எப்படி கையாளுதுன்னு பாப்போம் என்றார். வீரா இதுவரை வெற்றி பெற்றிருந்தாலும் பலர் அதை அவனது அதிர்ஷ்டம் என்றே நினைத்தனர். முதல் நிலை ருத்ர மகாவீரருக்கு அதிக பலமில்லை என்றும், இதுவே அவன் ஒரு ஆன்மீக உலக போர் வீரனை எதிர்கொள்ள நேர்ந்தால் சில நொடிகளில் நசுக்கப்படுவான் என்றும் எண்ணினார். எனவே பலர் அவனை ஒரு சந்தர்ப்பவாத எலியாகவே கருதினர். மறுபுறம் வீரா ஆசிரியர் அருணேந்தியைப் போல கவலைப்படவில்லை. அதற்கு பதிலாக அவன் அதை பற்றி ஆழமாக யோசித்தான். சபர்ணா ஆன்மீக உலக வீராங்கனினா இது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இப்ப நான் என்னோட வாழடி நுட்பத்தை பயிற்சி செய்யலாம் என்று தனக்குள் முடிவெடுத்தான். வீரா முன்பும் ஆன்மீக உலக வீரர்களை எதிர்கொண்டுள்ளான். ஆனால் குணசேகரனை தவிர அவன் வேறு யாரிடமும் அதிக பிரச்சனையை எதிர்கொள்ளவில்லை. இருந்துமே இந்த இடைப்பட்ட காலத்தில் தனது குறைபாடுகளை சமாளிக்க வீரா கடுமையாக உழைத்துள்ளான். எனவே இந்த போட்டியிலும் அவனுக்கு அதிக சிரமம் ஏற்படாது என்று நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. இந்த நேரத்தில் அரங்கில் நிற்கும் சபர்ணாவின் கையில் ஒரு சிறிய புல்லாங்குழல் இருந்தது. அதன் ஒரு முனையில் ஒரு மயிலிறகு இணைக்கப்பட்டிருந்தது. மேலும் சில பழங்கால சின்னங்களும் அதில் பொறிக்கப்பட்டிருந்தன. ஆனால் மக்களை மிகவும் ஆச்சரியப்படுத்தியது என்னவென்றால், அந்த பழங்கால சின்னங்கள் புல்லாங்குழலில் செதுக்கப்படவில்லை. மாறாக அவை ஒரு உயிருள்ள பொருளைப் போல அவற்றை சுற்றி மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தன. வீரா, உன் பேரை நான் நிறைய முறை கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்பதான் நேர்ல பாக்குறேன். எங்க ஸ்வர்ணபூமி குடும்பத்துல இருக்கிற பலர் உன் மேல ரொம்ப வெறுப்புல இருக்காங்க. நீ மட்டும் இந்த ஆதிசக்தி ஆசிரமத்தோடைய சீடனாய் இல்லன்னா ரொம்ப நாளைக்கு முன்னவே மண்ணுக்குள்ள போயிருப்ப. உன்னை புதைச்ச இடத்துல இந்நேரம் புல்லு முளைச்சிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. சரி, பரவாயில்ல, அது பெரிய விஷயம் இல்ல. ஏன்னா இன்னைக்கு நான் அந்த பழைய கணக்கை எல்லாம் தீர்த்து வச்சிடுறேன் என்றாள். அதற்கு வீரா, நீ சொல்றது சரிதான். நான் உன்னோட ஸ்வர்ணபூமி குடும்பத்தை சேர்ந்த பலரை சந்திச்சிருக்கேன். சாகித்யா, யாதுரன், கடம்பன், இப்படி இன்னும் சில பேரு. ஆனா இவங்க எல்லாரும் வெறும் குப்பைங்க மட்டும்தான். ஒருவேளை நீ என் கூட சண்டை போட நினைச்சா சீக்கிரமா சண்டை போடு. நீ எப்படிப்பட்ட குப்பைன்னு நானும் பாக்குறேன். இல்ல முடியாதுன்னா தோல்வி ஏத்துக்கிட்டு இப்பவே அமைதியா ஓடி போயிடு என்றான். வீராவின் இந்த வார்த்தைகளை கேட்டு ஆதிசக்தி ஆசிரமத்தின் அனைத்து சீடர்களும் திகைத்து போனார்கள். தமிழேந்திதான் ஆதிசக்தி ஆசிரமத்தின் மிகப்பெரிய பைத்தியக்காரன் என்று அவர்கள் சற்று முன்புதான் நினைத்தனர். அவன் ஆன்மீக உலக போர் வீரனை எதிர்கொள்ளும் போது கூட தனது வாளை உருவவில்லை. ஆனால் இப்போது வீரா ஸ்வர்ணபூமி குடும்பத்துடன் சண்டை போடுவதை பார்த்து தமிழேந்தியை விட வீரா பெரிய பைத்தியக்காரன் என்று நினைத்தனர். இவன் எந்த தைரியத்தில் இப்படிலாம் பேசுறான்? அவ ஒரு ஆன்மீக உலக வீரர், 81வது இடத்துல வேற இருக்கா. இந்த வீரா போட்டியில ஜெயிக்கிறதுக்கு உடல் வலிமையும் வேகமும் மட்டும் போதும் நினைக்கிறானா என்ன? ஆனா அவ ஆன்மீக உலக வீரர்னு எல்லாருக்குமே தெரியுமே. இது வீராவுக்கு தெரியாதா? அவன் கிட்ட நிச்சயம் ஏதாவது வழி இருக்கும் என்று சீடர்கள் சிலர் ஆதரவாகவும்
சிலர் நம்பிக்கையின்றியும் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருக்க அரங்கில் சபர்ணா, சரி இப்ப நான் வேற எதுவும் பேசல. வா, இன்னைக்கு ஒரு ஆன்மீக உலக வீரனுக்கும் ஒரு ருத்ர மகாவீரனுக்கும் உள்ள வித்தியாசத்தை உனக்கு நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் வாய் பேச உன் உடம்புல உயிர் இருக்கான்னு என்றார். ஸ்வர்ணபூமி குடும்பத்துடன் வீராவுக்கு இருந்த பகை காரணமாக சபர்ணா ஏற்கனவே வீரா மீது கோபமாக இருந்தார். இதனால் வீராவை கொல்ல தன்னால் முடிந்த அனைத்தையும் முயற்சிப்பார். இந்த போட்டி அவளுக்கு கிடைத்த நல்ல வாய்ப்பாக இருந்தது. ஒருவேளை வீரா இறந்து விட்டாலும் கூட ஸ்வர்ணபூமி குடும்பமே அந்த முழு விஷயத்திற்கும் பொறுப்பேற்கும். அல்லது போட்டியில் இது சகஜம் என தப்பித்துக் கொள்ளவும் வாய்ப்புண்டு. மேலும் சிறந்த பிரிவு போட்டியில் வீராவின் உயிரை பறிக்க காத்திருந்தது ஸ்வர்ணபூமி குடும்பம் மட்டுமல்ல, ஆன்மீக ஆசிரியரான மாதையன் நியமித்த மற்றொரு சீடனும் தான். அந்த சீடன் இங்கிருந்த சீடர்கள் கூட்டத்தில் தான் கலந்திருந்தான். அவன் இன்னும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளவில்லையே தவிர வீராவை யாரும் அறியாமல் கவனித்துக் கொண்டிருந்தான். மேலும் ஆசிரியர் மாதையன் மற்றும் வீராவுக்கு இடையிலான மோதலில் சிவாங்கியும் ஈடுபட்டிருந்தார். எனவே வீரா கொல்லப்பட்டார். தன்னை யாரும் சந்தேகிக்க கூடாது என்பதை ஆசிரியர் மாதையன் மிகவும் கவனமாகவே செயல்பட்டார். அப்போது அரங்கில் இருந்த சபர்ணாவின் உதடுகள் ஒரு இரக்கமற்ற புன்னகை தோன்றியது. அவள் தனது மயிலிறகு புல்லாங்குழலை அசைத்தார். அடுத்த கணம் ஆன்மீக சக்தியால் உருவாக்கப்பட்ட ஒரு பேய் காற்று வீராவை நோக்கி நகர்ந்தது. அந்த பேய் காற்று ஒரு சிறிய மின்னல் சத்தமும் சேர்ந்திருந்தது. இது தாக்குதலின் சக்தியை பெருக்கியது. சபர்ணாவின் தாக்குதல் தன்னை நோக்கி வருவதைக் கண்ட வீரா மெதுவாக ஒரு அடி முன்னேறினார். அந்த அடி தமிழேந்தி சிறிது நேரத்திற்கு முன்பு பயன்படுத்திய அதே வாளடி நுட்பம். மயூரனை தோற்கடித்த பிறகு தமிழேந்தி அஷ்டசக்கர குழுவின் சீடர்களிடம் திரும்பி கண்களை மூடிக்கொண்டு ஓய்வெடுக்க ஆரம்பித்தான். அரங்கில் நடக்கும் மற்ற போட்டிகளில் அவனுக்கு ஆர்வமில்லை. ஆனால் வீராவின் திமிரான வார்த்தைகளை கேட்டதும் அவனுமே ஆச்சரியத்துடன் கண்களை திறந்து வீராவை பார்த்தான். அவன் உதடுகளில் ஒரு புன்னகை தோன்றியது. ஆனால் அடுத்த கணம் தலையை ஆட்டியபடி கண்களை மூடிக்கொண்டார். உலகம் மிகப் பெரியது. அதில் பல வகையான விசித்திரமான விஷயங்கள் இருந்தன. திமிரு தெனாவட்டுமா பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அதை நிறைவேற்ற வலிமை சில பேருக்கு தான் இருக்கு என்று எண்ணிக்கொண்டான். ஆனால் அவன் கண்களை மூடிய சில நொடிகளில் தன்னை சுற்றியுள்ள மக்கள் கத்துவதை கேட்டான். அட, இந்த பையனுக்கும் வாளடி நுட்பம் தெரியும் போல. ஆமாயா, இது வாளடி நுட்பம் தான். அப்படின்னா வீராவுக்கும் வாளடி நுட்பம் தெரியுமா? அப்ப போட்டி இன்னும் சுவாரஸ்யமா தான் இருக்க போகுது என்று சீடர்கள் உற்சாகமாக கத்தினர். வீரா தமிழேந்தியை போலவே வாளடி நுட்பத்தை பயன்படுத்தி சபர்ணாவின் பேய்க்காற்றை தவிர்த்து தனது நிலையை மாற்றிக் கொண்டிருப்பதை எல்லோரும் பார்த்தார்கள். அதிலும் சில புத்திசாலி சீடர்கள் வீராவின் செயல்திறனை கண்டவுடன், அது என்னமோ உண்மைதான், இது வாளடி நுட்பம்தான். ஆனா இது தமிழேந்தியோட வாளடி நுட்பம் மாதிரில இருக்கு. அட ஆமாயா, நானும் இப்பதான் கவனிக்கிறேன். இது தமிழேந்தியோட வாளடி நுட்பம்தான். ஆனா அதுல வாழ் உணர்வும் இருக்கும். இந்த பையனோட வாளடி நுட்பத்துல வாழ் உணர்வே இல்லையே. இதுல ஏதோ தப்பா தெரியுது. உங்களுக்கு புரியலையா? இந்த பையன் தமிழேந்தியோட வாளடி நுட்பத்தை பின்பற்ற முயற்சி பண்றான். ஆனா தமிழேந்தியோட வாழ் உணர்வு அவனால பின்பற்ற முடியுமா? அது அவ்வளவு சுலபமா என்ன? இந்த விவாதங்கள் தமிழேந்தியின் காதுகளில் நுழைந்து கொண்டே இருந்தன. அவன் அதற்கு மேல் முடியாமல் மீண்டும் கண்களை திறந்தான். களத்தில் தனது நிலையை விரைவாக மாற்றிக்கொண்டிருந்த வீராவின் ஒவ்வொரு அசைவையும் தமிழேந்தியும் உன்னிப்பாக கவனித்தார். சட்டென விஷயத்தை புரிந்து கொண்ட தமிழேந்தியின் புருவங்கள் சுருங்கின. வீராவின் வாளடி நுட்பத்தில் உண்மையில் வாழ் உணர்வே இல்லை என்பது தமிழேந்திக்கும் புரிந்தது. மேலும் வீராவின் அடிகள் குழந்தைத்தனமாக தோன்றின. சற்று நேரத்தில் வீரா தனது அடிகளைத்தான் நகலெடுத்தது போல் செய்து கொண்டிருக்கிறான் என்று தமிழேந்திக்கு புரிந்து போனது. இவனுக்கு இது சரியா பயன்படுத்த தெரியல. சொல்லப்போனா
முதல் முறையா பயிற்சி செய்யறது நல்லாவே தெரியுது. இருந்தாலும் இவன் என்னோட வாழ்நுட்பத்தை சரியா பின்பற்றுறான். ஆனா இந்த நுட்பத்துல தேர்ச்சி பெற முதல்ல வாழ்வுணர்வை புரிஞ்சுக்கணுமே. அத பத்தின புரிதல் இல்லைன்னா அடிநுட்பத்தோட அடுத்த படி எந்த திசையில இருக்கும்னு கூட இவனால கண்டுபிடிக்க முடியாது என்று தனக்குள் நினைத்த தமிழேந்தி வீராவை பார்த்துக் கொண்டே இருந்தான். சற்று நேரத்திலேயே வீராவின் அசைவுகள் ஒவ்வொன்றும் மிக சரியாக இருப்பது தமிழேந்திக்கு புரிந்து போனது. இது எப்படி சாத்தியம் என்று வியந்த தமிழேந்திக்கு எவ்வளவு யோசித்தாலும் காரணம் பிடிபடவில்லை. இது நிச்சயம் வாழ்வுணர்வை முழுசா புரிஞ்சுக்கிட்டு அத முழுசா கட்டுப்படுத்தினாதான் நடக்கும். ஆனா முதல் நிலை ருத்ர மகாவீரனால வாழ்வுணர்வை எப்படி புரிஞ்சுக்க முடியும் என்று யோசித்த தமிழேந்தி தலையை மறுப்பாக ஆட்டினான். இந்த பதிலை அவன் உண்மையில் ஏற்றுக்கொள்ள தயாராகவே இல்லை. தமிழேந்தி நல்ல திறமையானவன். அவன் அஷ்டசக்கர குழுவில் மிகவும் சக்தி வாய்ந்த சீடன் இல்லை என்றாலும் பலரது கவனத்தை ஈர்ப்பவன். இவ்வளவு திறமையான நபரின் இதயம் ஒருபோதும் நம்பிக்கையை கைவிடாது. அவனது இதயம் உறுதியாக இருக்கும் வரை தற்காப்பு கலைகளின் உச்சத்தை நோக்கி நகர அவனுக்கு முடிவில்லா உத்வேகம் இருக்கும். ஆனால் வீரா உண்மையிலேயே வாழ் உணர்வையும் வாழடி நுட்பத்தையும் கற்றுக்கொண்டிருந்தான். அது தமிழேந்திக்கு மிகப்பெரிய அடியாக இருக்கும். அவனது நம்பிக்கை தளரவும் வாய்ப்புண்டு. உண்மையில் தமிழேந்தி மட்டும் இதையெல்லாம் உணர்ந்திருக்கவில்லை. துணைவேந்தர் சிவஞானம் கூட வீராவை விசித்திரமாகத்தான் பார்த்துக் கொண்டிருந்தார். துணைவேந்தர் சிவஞானம் நிறைய அனுபவம் பெற்றிருந்தார். மேலும் பல்வேறு நுட்பங்கள் மற்றும் கருத்துக்கள் பற்றிய அவரது புரிதல் ஆதிசக்தி ஆசிரமத்தின் மற்ற அனைத்து ஆசிரியர்களை விடவும் மிக அதிகமாக இருந்தது. அவர் ஒரு வாழ் வீரராக இல்லாவிட்டாலும் வாழடி நுட்பத்தை அவர் புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் வீராவின் உடலின் பண்புகளை அவரால் நன்றாகவே உணர முடிந்தது. இந்த பையனுடைய அசைவுகளை பார்க்கிறப்ப இவன் வாழடி நுட்பத்தை இந்த இடத்திலேயே தான் கத்துக்கிட்ட மாதிரி தெரியுதே. அது மட்டும் இல்லாம இவன் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிறப்பவும் இவன் வாழடி நுட்பத்துல வளர்ந்துகிட்டே வரான். இந்த வகையான திறமை ரொம்பவே பயங்கரமானது. இந்த மாதிரி ஆட்களாலதான் இந்த சிறந்த பிரிவு போட்டி இன்னும் சுவாரஸ்யமாகுது என்று தனக்குள் நினைத்துக் கொண்டார். துணைவேந்தர் சிவஞானம் இதை பற்றி யோசித்துக் கொண்டே அவருக்கு அடுத்ததாக இருந்த ஆசிரியர் பலராமனை பார்த்தார். அவரும் ஏதோ உணர்ந்து மீண்டும் மீண்டும் தலையை திருப்பிக் கொண்டிருந்தார். அவருமே ஏதோ ஒரு சிறப்பை கவனித்தது போல தோன்றியது. அதனால் அவர், ஆசிரியர் பலராம், நீங்களும் ஏதாச்சும் கவனிச்சீங்களா என்று கேட்டார். பலராமன் சிரித்தபடி, துணைவேந்தரே, வீரா இப்பதான் வாழடி நுட்பத்தையே கத்துக்கிட்டான்னு தானே நீங்க சொல்ல போறீங்க என்று கேட்டார். அவரது வார்த்தைகளை கேட்ட துணைவேந்தர் சிவஞானம் தலையை ஆட்டினார். வீராவோட வாழடி நுட்பம் முதிர்ச்சி அற்றதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அவன் வேகமா முன்னேறி வரான். இருந்தாலும் நாம கவனமா பார்த்தா இதை எளிதா புரிஞ்சுக்க முடியும் என்றார். துணைவேந்தரே, நான் பார்த்ததை நீங்க பார்க்கலன்னு நினைக்கிறேன். தமிழேந்தியும் மயூரனும் போட்டி போட்டுக்கிட்டு இருந்தப்ப களத்துக்கு வெளியே வீரா தமிழேந்தியோடைய வாழடி நுட்பத்தை நகல் எடுத்து பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஆனா அதுக்குள்ளவே இவனுடைய செயல் இவ்வளவு அற்புதமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த நுட்பத்தை அவன் இவ்வளவு சீக்கிரமா நகல் எடுத்திருக்கான்னா என் கருத்துப்படி வீரா ஏற்கனவே வாழ் உணர்வை புரிஞ்சுக்கிட்டான். அதுவும் அவனுடைய புரிதல் தமிழேந்தியோடைய புரிதலுக்கு சமமாயிருக்கு என்று பலராமன் புன்னகைத்தார். அடுத்து என்ன நடக்கும்? வீராவால் வாழடி நுட்பத்தை கொண்டே சபர்ணாவை தோற்கடிக்க முடியுமா? வீராவை கொல்ல ஆன்மீக ஆசிரியர் மாதையன் யாரை நியமித்துள்ளார் தெரிந்து கொள்ள ஆசிரியர் பலராமனின் பயிற்சி திறன் துணைவேந்தர் சிவஞானத்தின் பயிற்சியை விட மிக குறைவாகவே இருந்தது. ஆனால் பலராமன் ஒரு திறமையான வாழ் வீரர். எனவே வாழ் உணர்வு பற்றிய பலராமனின் புரிதல் துணைவேந்தர் சிவஞானத்தை விட மிகவும் சிறப்பாக இருந்தது. எனவேதான் வீராவின் செயல்திறனை அவர் ஒரே பார்வையிலேயே புரிந்து கொண்டு சரியான விளக்கத்தை வழங்கினார். பலராமனின் விளக்கத்தை கேட்டதும் துணைவேந்தர் சிவஞானம் திடீரென்று, ஆசிரியர் பலராமன், இந்த பையன் சிறந்த பிரிவு போட்டியில எவ்வளவு தூரம் போவான்னு நீங்க நினைக்கிறீங்க என்று கேள்வி எழுப்பினார். பலராமன் யோசனையுடன், வாழ்வுணர்வை புரிஞ்சுக்கிறது வீராவுடைய சக்தியை ரொம்பவே அதிகரிக்கும். அதோட இப்ப அவன் வாழடி நுட்பங்களையும் புரிஞ்சுக்கிட்டான்.
இதையெல்லாம் சேர்த்தா இந்த பையனுடைய திறமை உண்மையிலேயே அற்புதமானதுன்னு தான் சொல்லணும். ஆனா என்று ஆசிரியர் பலராமன் ஒரு கணம் பேச்சை நிறுத்திவிட்டு பின் தலையை ஆட்டியபடி தொடர்ந்தார். ஆனா அவனுடைய உள்திறன் ரொம்பவே குறைவா இருக்கு. முதல் நிலை ருத்ர மகாவீரனா இருந்துகிட்டு எல்லா நேரமும் எல்லாத்தையும் தோக்கடிக்க முடியாதே. சொல்ல போனா சபர்ணாவை தோக்கடிக்கிறதே அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதனால அவ இந்த சிறந்த பிரிவு போட்டியில அதிக தூரம் முன்னேறதுங்கிறது கஷ்டம்தான் என்றார். ஆனால் துணைவேந்தர் சிவஞானம் புன்னகைத்தார். ஓ அப்படியா? ஆனா என் கருத்து உங்க கிட்ட இருந்து கொஞ்சம் வித்தியாசமானது. இந்த பையன் நிச்சயமா குறைஞ்சபட்சம் முதல் 30க்குள்ளையாவது வந்துருவான்னு தான் நான் நினைக்கிறேன் என்றார். துணைவேந்தரின் மதிப்பீட்டை கேட்டு ஆசிரியர் பலராமன் அதிர்ச்சி அடைந்தார். சிறந்த பிரிவு போட்டி கூட முதல் 30க்குள்ள நுழைகிறதா? அது எப்பவும் ஆன்மீக ஆசிரியர்களோட தனிப்பட்ட சீடர்களுடைய எல்லையாச்சே. அப்ப வீராவும் ஆதிசக்தி ஆசிரமத்தோட ரொம்பவே சக்தி வாய்ந்த முதல் 30 சீடர்கள ஒருத்தனா மாறுவானா? இவர் சொல்றபடி பார்த்தா வீராவுக்கு தனிப்பட்ட சீடர்களோடவும் போட்டியிடுற அளவுக்கு வலிமை இருக்குன்னு தானே அர்த்தம். ஆனா இது சாத்தியம் இல்லாததாச்சே. அது எப்படி முதல் நிலை ருத்ர மகாவீரர் ஒரு ஆன்மீக உலக வீரரையே தோக்கடிக்க முடியும்? ஆதிசக்தி ஆசிரம வரலாற்றிலேயே இது நடந்ததில்லையே. ஆனா துணைவேந்தர் எப்பவும் பொய் சொன்னதும் இல்ல, அவர் யூகமும் தவறுனதும் இல்ல. ஒருவேளை நான் பார்க்காத ஏதோ ஒண்ண இவர் பார்த்திருப்பாரா என்று சிறிது நேரம் யோசித்த ஆசிரியர் பலராமன் தலையை மறுப்பாக ஆட்டினார். ஆனால் அதே நேரம் துணைவேந்தரின் வார்த்தைகளை மறுக்கவில்லை. எனவே அதற்கு பதிலாக வீராவை படிப்படியாக கவனிக்கத் தொடங்கினார். இதற்கிடையில் வீரா தனது வாழ்வுணர்வை கட்டுப்படுத்த தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்தான். அதேபோல் அவன் தனது வாழடி நுட்பத்தை பயன்படுத்தி சபர்ணாவை சுற்றி நடந்து கொண்டே இருந்தான். சபர்ணாவும் தனது மயிலிறகு புல்லாங்குழலை மீண்டும் மீண்டும் அசைத்து வீராவை தாக்கிக் கொண்டிருந்தாள். ஆனால் துரதிருஷ்டவசமாக அவளுடைய எந்த தாக்குதல்களுமே வீராவுக்கு தீங்கு விளைவிக்கவில்லை. இந்த காட்சியை பார்த்ததும் வீராவை கேலி செய்து கொண்டிருந்த ஆதிசக்தி ஆசிரமத்தின் சீடர்கள் பலர் வாயை மூடிக்கொண்டனர். என்ன செய்யற நீ? குரங்கு போல குதிச்சுக்கிட்டே இருக்க. இந்த சக்தியை வச்சுக்கிட்டு தான் நீ அவ்வளவு பெருசா பேசுனியா? வெக்கமா இல்ல? நீ எல்லாம் ஒரு போர் வீரன்னு சொல்ல கூட தகுதி இல்லாதவன் என்று கத்திய சபர்ணா தனது மயிலிறகு புல்லாங்குழலை காட்டுத்தனமாக அசைத்தாள். வீராவு தனது வாழடி நுட்பத்தாலேயே புல்லாங்குழலிலிருந்து வரும் எண்ணற்ற சுழல் காற்றுகளை தடுத்தார். சபர்ணாவின் பேச்சுகளை அவன் பொருட்படுத்தவில்லை. பதிலாக புன்னகைத்தான். உண்மையில் சபர்ணாவுடன் அவன் சண்டையிடவே விரும்பவில்லை. சபர்ணா சிறந்த போட்டியாளர். எனவே அவள் மூலம் தனது நுட்பத்தை மேம்படுத்த பயிற்சி செய்து கொண்டிருந்தான். ஆனால் வீராவின் புன்னகை சபர்ணாவை கோபத்தின் உச்சிக்கே தள்ளியது. நீ ஓடிக்கிட்டே இருந்தா நான் உன்னை காயப்படுத்த முடியாதுன்னு நினைச்சியா என்று கத்திய சபர்ணா சட்டென தனது மயில் இறகு புல்லாங்குழலை வேகமாக அசைத்தாள். உடனே அவளுடைய புல்லாங்குழலில் இருந்து 2 ஆன்மீக சக்தியின் நீரோடைகள் வெளிப்பட்டன. 2 வண்ணத்துல ஆன்மீக சக்தியா என்று வீரா குழப்பத்துடன் பார்த்தார். உண்மை என்னவென்றால் இந்த உலகத்தில் 2 வண்ணங்களின் ஆன்மீக சக்தியை கொண்டவர்கள் மிக குறைவு. பொதுவாக ஆன்மீக சக்தியின் வண்ணங்கள் ஆன்மீக சக்தியின் வெவ்வேறு குணங்களை குறிக்கும். மேலும் போர் வீரனின் மூல சக்கரத்தில் 2 வகையான ஆன்மீக சக்தி இருந்தால் அவை ஒன்றுக்கொன்று மோதத் தொடங்கும். உதாரணமாக வீரா ஊதா நிற ஆன்மீக சக்தியின் ஒரு பகுதியை வளர்த்துக் கொண்டதும் அது வீராவின் நீல ஆன்மீக சக்தியை விழுங்கிவிட்டது. இதனால்தான் 2 வெவ்வேறு வகையான ஆன்மீக சக்திகள் மூல சக்கரத்தில் இணைந்து வாழ முடியாது என்று நம்பப்படுகிறது. ஆனால் சபர்ணா கருப்பு மற்றும் வெள்ளை என 2 ஆன்மீக சக்தியை வளர்த்துக் கொண்டிருந்தாள். அதாவது அவளுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆன்மீக சக்திகளை கொண்ட சிறப்பு உடல் இருக்கலாம். அல்லது ஸ்வர்ணபூமி குடும்பம் அவளது மூல சக்கரத்தில் ஒரு தடையை உருவாக்கி அதன் மூலம் 2 ஆன்மீக சக்திகளும் ஒன்றிணைவதை தடுக்கக்கூடிய சில ரகசிய வழிமுறையை செய்திருக்கலாம். எது எப்படியோ சபர்ணாவின் உடலிலிருந்து கருப்பு வெள்ளை என 2 ஆன்மீக சக்தி வெளிவந்தது. அதே நேரம் அவளது மயிலிறகு புல்லாங்குழலில் உள்ள பண்டைய குறியீடுகள்
உயிருடன் தோன்றின. விரைவிலேயே அது அவளது புல்லாங்குழலின் முன் ஒரு மங்கலான நிழலாக மாறியது. அடுத்த கணமே சபர்ணா தனது புல்லாங்குழலை உயர்த்தி ஒரு பயங்கரமான புன்னகையுடன் வீராவை பார்த்தவள் 2 வண்ண குழப்பமான காற்று என்று கத்தி வீராவை தாக்கினாள். சபர்ணாவின் கையில் இருந்த மயிலிறகு புல்லாங்குழலும் ஒரு உயர்தர ஆன்மீக ஆயுதம்தான். இது ஆன்மீக சக்தியின் லேசான அலையுடன் ஒரு பயங்கரமான சூறாவளியை உருவாக்கக்கூடியது. இந்த சூறாவளி ஆன்மீக உலக வீரர்களை கூட கடுமையாக காயப்படுத்தும். சபர்ணா தனது 2 வண்ண ஆன்மீக சக்தியையும் பயன்படுத்தியதால் அந்த மாபெரும் சூறாவளியின் சக்தி பல மடங்கு அதிகரித்தது. அது முழு அரங்கத்தையும் சூழ்ந்தது. அந்த சூறாவளியில் வீசிய குழப்பமான காற்று அரங்கின் ஓரங்களில் இருந்த கவசத்தை தாக்கி சேதப்படுத்தியது. இந்த குழப்பமான காற்று அரங்குக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சிடும். இப்ப நீ இந்த தாக்குதலிருந்து எப்படி தப்பிக்கிறன்னு பாப்போம் என்று சபர்ணா தன் புல்லாங்குழலை வேகமாக அசைத்தாள். அவளுடைய ஒவ்வொரு அசைவிலும் அந்த பெரிய சூறாவளி இன்னும் பயங்கரமாக மாறியது. இதில் வீரா தப்பிக்க இடமே இல்லை. சூறாவளி கிட்டத்தட்ட முழு அரங்கத்தையும் சூழ்ந்திருந்தது. ஒருவேளை வீரா இந்த தாக்குதலை தவிர்க்க விரும்பினார் அவன் களத்திற்கு வெளியேதான் செல்ல வேண்டியிருக்கும். வீரா யோசித்ததில் கவனம் சிதறிட சூறாவளி காற்று வீராவின் முதுகை தாக்கின. கடைசி நேரத்தில் வீரா வேகமாக தனது இடத்தை விட்டு நகர்ந்தாலும் அந்த கூர்மையான காற்று வீராவின் முதுகிலிருந்த ஆடைகளை வெட்டி இருந்தது. இன்னும் ஓட விரும்புறியா? இனி நீ எப்படி ஓடுறன்னு பாக்குற என்ற சபர்ணா மயிலிறகு புல்லாங்குழலை இன்னும் வேகமாக அசைக்க சூறாவளியின் சக்தி மேலும் வலுவடைந்தது. வீரா தன் கையில் இருந்த அக்னிக்கல்லை பார்த்தார். ஒரு முறை சுருளி வீராவின் கையில் பதித்திருந்த அக்னிக்கல்லை பார்த்து அதன் வரலாற்றை சொல்லி இருந்தது. இந்த அக்னிக்கல் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ரத்தின வீரா. இத முதல்ல உடல்ல பதிச்சது நீதான். உனக்கு தெரியுமா, பண்டைய காலங்கள்ல வானத்துல பல 1000 அடி உயரத்துல கூட சுத்தி திரிகிற அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்த அக்னி பறவை இருந்ததாவும், அந்த பறவை இறந்து அதோட உடல் ஒரு எரிமலையில விழுந்ததாவும் சொல்லியிருக்காங்க. அப்படி விழுந்த பறவையோட சில உறுப்புகள் தான் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு அப்புறம் எரிமலையில அடங்கி சின்ன ரத்தினங்களா உருமாறதா கருதுறாங்க. ஆனா அதுல அக்னிக்கல் எப்படி உருவாச்சுன்னு யாருக்கும் தெரியாது. வடக்கு பகுதியை சேர்ந்த ஒரு பிரபலமான கொல்லன் அக்னிக்கல்லுடைய பண்புகளை கண்டுபிடிச்சாரு. அக்னிக்கல் ஒரு ஆயுதத்துல பதிக்கப்பட்டா அந்த ஆயுதத்தோட எடை குறைஞ்சிடும். இது உனக்கே தெரியுமே. சொல்ல போனா 100 மனுஷங்களுடைய மொத்த எடைய கூட இந்த அக்னிக்கல் ஒரு மனிதனோட எடைய போல லேசாக்கிடும். அக்னிக்கல் ரொம்பவே அரிதான பொருளா இருந்தாலும் இதை எப்பவும் ஆயுதங்கள்ல தான் பதிச்சிட்டு வந்தாங்க. உன்னை தவிர மனித உடல்ல இத பதிக்கலான்னு யாரும் யோசிக்கவே இல்லை. ஏன்னா மனித உடலுக்கும் ஆயுதத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் எல்லாருக்கும் தெரியும். ஆனா உன்னோட உடல்ல இருக்கிற வித்தியாசமான உடல் சுத்திகரிப்பு நுட்பத்தால உன்னோட உடல் ஒரு ஆயுதத்துக்கு சமமா மாறி இருக்கு. இதனாலதான் உன்னால அக்னிக்கல்ல உன்னோட கையில எளிதா பதிக்க முடிஞ்சது என்று விளக்கி இருந்தது. அதை நினைவு கூர்ந்த வீரா, ஐயோ நீ எங்க இருந்தாலும் சீக்கிரம் வா சொல்லி, நீ இல்லாம ஒரு மாதிரியா இருக்கு என்றவன் அக்னிக்கல்லின் சக்தியை எழுப்பி அதன் சக்தியை தனது உடலில் எடுத்துக்கொண்டு சபர்ணாவின் 2 வண்ண குழப்பமான காற்றை எதிர்க்க தயாரானான். கல்லின் சக்தியை எடுத்த அடுத்த கணமே வீராவின் உடலின் எடை வேகமாக குறைந்தது. எடை குறைந்ததால் எந்த சக்தியும் பயன்படுத்தாமல் காற்றின் வேகத்திலேயே வீரா முன்னோக்கி நகர்ந்தான். ஆனால் எடை குறைவாக இருப்பதால் காற்றின் வேகம் அவனை மேலே தூக்கி சுழற்றியது. உடனே வீராவும் அந்த சூறாவளியின் போக்கில் காற்றோடு இங்கும் அங்கும் நகரத் தொடங்கினான். ஆனால் வீரா இப்படி பறப்பதை பார்த்த அங்கிருந்த அனைவரும் திகைத்துப் போயினர். இது எப்படி முடியும்? வீரா காத்துல பறந்துகிட்டு இருக்கா. எந்த ருத்ர மகாவீரனாலையும் காத்துல பறக்க முடியாதே. ஆமா உண்மைதான். ஆன்மீக உலக வீரர்கள் கூட கொஞ்ச நேரம் மட்டும்தான் காத்துல பறக்க முடியும். அப்புறம் எப்படி வீராவால இதை செய்ய முடியுது என்று இந்த காட்சியை பார்த்த பொற்கதிர் குழுவின் சீடர்கள் ஆச்சரியத்துடன் விவாதிக்கத் தொடங்கினர். வீரா இதை எப்படி செய்கிறான் என்பதை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதே நேரம்
வீரா சுழல் காற்றுடன் இணைந்து பறந்தபடி அரங்கை சுற்றிக் கொண்டிருந்தார். காற்றும் அதே வேகத்தில் நகர்ந்து கொண்டிருந்ததா சபர்ணாவால் வீராவுக்கு சிறு தீங்கும் விளைவிக்க முடியவில்லை. பலமுறை முயன்றும் வீராவின் மீது சிறு தாக்குதல் கூட படாததை உணர்ந்த சபர்ணா அதிர்ச்சியில் வாயை திறந்தாள். அவள் முகம் பேயை கண்டது போல வெளிறிப் போனது. அவள் காற்றின் ஆன்மீக சக்தியை பயிற்சி செய்வதால் அவளால் சிறிது நேரம் மட்டுமே பறக்க முடியும். ஆனால் நீண்ட நேரம் காற்றில் இருப்பது அவளுக்கே சாத்தியமில்லாத ஒன்று. அப்படி இருக்க வீராவால் காற்றில் பறக்க முடியும் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை. இவ என்ன காத்துல காத்தாடி மாதிரி பறந்துகிட்டு இருக்கான்? இது எப்படி சாத்தியம்? ஐயோ, இவ எப்படி நான் உருவாக்கின சுழல் காற்று சுத்துற திசையிலேயே பறந்துகிட்டு இருந்தா என்னால இவனை ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடும். இப்ப நான் என்ன பண்றது? எனக்கு திரும்பவும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காது. கிடைச்ச வாய்ப்பையும் என்னால விட முடியாது. என்ன பண்ணலாம் என்று யோசித்த சபர்ணாவுக்கு சட்டென ஒரு யோசனை தோன்ற அவள் மீண்டும் தனது புல்லாங்குழலை அசைத்தாள். ஆனால் இந்த முறை அவள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி சூறாவளியை எதிர் திசையில் சுழற்றினாள். இதனால் திடீரென 2 சக்தி வாய்ந்த சூறாவளிகள் எதிரெதிர் திசைகளிலிருந்து ஒன்றோடு ஒன்று மோதத் தொடங்கின. இது அங்கு மேலும் குழப்பத்தை உருவாக்கியது. 2 சூறாவளிகளின் காற்றும் முழு அரங்கத்தையும் அழிக்கத் தொடங்கின. இந்த நேரத்தில் ஒரு சாதாரண உயர்நிலை ருத்ர மகாவீரன் அந்த அரங்கில் இருந்திருந்தாலே அவனது உடல் நொடியில் துண்டு துண்டாக கிழிந்திருக்கும். அப்படி இருக்க வீரா முதல் நிலை ருத்ர மகாவீரன். அதனால் இந்த காட்சி மிகவும் பயங்கரமாக தெரிந்தது. சூறாவளிகளை பார்த்து பல சீடர்களின் முகங்களில் பயம் தோன்றியது. அவர்கள் ஆழ்ந்த மூச்சை எடுத்தனர். இதற்கு முன்பு ஆன்மீக உலக சீடர்கள் ருத்ர மகாவீரர்களை சமாளிக்க தங்கள் முழு பலத்தையும் பயன்படுத்தவில்லை. தமிழேந்தனுக்கும் மயூரனுக்கும் இடையிலான போட்டி கூட அந்த நிலையை எட்டவில்லை. ஆனாலும் அது மிகவும் உற்சாகமாக இருந்தது. ஆனால் இது ஆபத்தானதாக இருந்தது. உண்மையில் இந்த போட்டி அளவு எதுவும் பயங்கரமானதாக இருக்கவில்லை. அரங்கின் நடுவில் நின்ற சபர்ணா கூட இந்த இருபக்க தாக்குதலை முதன்முறையாக பயன்படுத்தியதால் கொஞ்சம் பதட்டமாக தெரிந்தாள். இந்த சூறாவளியை தன்னால் முழுமையாக கட்டுப்படுத்த முடியுமா இல்லையா என்று அவளுமே நம்பவில்லை. 2 சூறாவளியின் காற்றின் வேகமும் சக்தியும் ஒரே மாதிரியாக இருந்தன. ஆனால் அவற்றின் திசைகள் முற்றிலும் எதிர்மாறாக இருந்தன. இதனால் 2 சூறாவளிகளும் மோதியதில் அரங்கில் உள்ள அனைத்து காற்றோட்டமும் சீர்குலைந்தது. இதனால் சபர்ணாவுமே எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியிருந்தது. தனது பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அவ்வப்போது அவளுமே தனது இடத்தை மாற்றிக் கொண்டிருந்தாள். ஒருவேளை இந்த சூறாவளியில் அவள் சிக்கினாலும் காற்றின் வேகத்தால் அவளுமே காயமடைவாள். இதற்கிடையில் மிக எளிதாக காற்றின் போக்கில் தப்பித்துக் கொண்டிருந்த வீராவுக்கு நிலைமை மோசமாகியது. 2 சுழல் காற்றுகளின் மோதல் சிறியதாக இருந்த காற்று சுழல் சீரற்ற முறையில் சிதறி எங்கும் தாக்குதலை ஏற்படுத்தின. இதில் திடீரென்று கூர்மையான காற்றின் ஒரு பகுதி ஒரு ஆயுதம் போல மாறி வேகமாக வீராவை அடைந்து அவனது ஆடைகளை துளைத்தது. அவனது உடலை தாக்கியது. என்று வீரா ஒரு மென்மையான முனகலை வெளியிட்டான். ஆனால் அவன் ரகசியமாக மகிழ்ச்சி அடைந்தான். சொல்லப்போனால் காற்று தாக்குதல் அவனுக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை. ஆனால் அது வீராவின் மீது ஒரு சிறிய அடையாளத்தை மட்டுமே விட்டுச் சென்று கொண்டிருந்தது. அடுத்து என்ன நடக்கும்? சபர்ணா வீராவை ஜெயிக்க வேறு ஏதும் சக்தி வாய்ந்த தாக்குதலை பயன்படுத்துவாளா? இந்த தாக்குதலுக்கு வீராவின் பதில் என்ன? தெரிந்து கொள்ள தாக்கியதில் ஏற்பட்ட காயத்தினால் வீராவின் மூல சக்கரத்தில் ஒரு சூடான நீரோட்டம் எழுந்தது. அது அவனது உடலை சுத்தப்படுத்த தொடங்கியது. அதை வீரா காற்றில் மிதந்தபடி அனுபவித்தார். வீரா அதிர்ஷ்டக்காரன் தாயா. அதான் அந்த ஆபத்தான காத்து அவனை தாக்கவே இல்ல. ஆனா ஒருவேளை தாக்கி இருந்துச்சு, இந்நேரம் அவன் உடம்பு துண்டு துண்டால போயிருந்திருக்கும்.
ஆமா, சபர்ணாவோட இருவண்ண காற்று ரொம்பவே சக்தி வாய்ந்தது. வீராவாலலாம் அதை எதிர்கொள்ளவே முடியாது. ஆனா அவ ஏன் இன்னும் கைவிடல? ஒருவேளை நான் அவ இடத்துல இருந்திருந்தா நான் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே போட்டியை கைவிட்டிருப்பேன். ஏய், அதான் நீ இங்க இருக்க, வீரா அங்க இருக்கா என்று சீடர்கள் ஒருபுறம் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருக்க, மறுபுறம் வீரா காற்றை தொடர்ந்து எதிர்த்துக் கொண்டிருந்தான். அப்போது திடீரென்று ஏராளமான காற்று சுழல்கள் தோன்றின. அதிக எண்ணிக்கையிலான காற்று சுழல்களை பார்த்து பல பெண் சீடர்கள் அலறினர். ஒரு காற்று சுழலுக்கு வீராவின் உடல் இரு துண்டாக வாய்ப்புள்ள போது அதிக காற்று சுழல்கள் தாக்கினார். அவன் நிலை என்னவோ என்று பலரும் அந்த பயங்கரமான காட்சியை எண்ணி நடுங்கத் தொடங்கினர். போட்டியை நடத்தும் நடுவர்கள் கூட மிகவும் தீவிரமாக கவனிக்கத் தொடங்கினர். போட்டியின் விதிகளின்படி வீரா சரணடைந்தாலும் தோல்வியை ஏற்பதாக ஒப்புக்கொண்டாலும் உடனடியாக அவனை காப்பாற்ற முடியும். எனவே அவன் தோல்வியை ஏற்க காத்திருந்தனர். அதே நேரம் ஆசிரியர் வளையாபதியும், வீரா தோல்வியை ஏத்துக்கோ, எங்களுக்கு உன்னோட உயிர் தான் முக்கியம் என்று கத்தினார். பொற்கதிர் குழுவின் மற்ற சீடர்களும் வீராவை தோல்வியை ஒப்புக்கொள்ளும்படி சொல்லி கூச்சலிட்டனர். இந்த நேரத்தில் அங்கிருந்த யாரும் வீராவின் வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படவில்லை. அனைவரும் அவன் உயிருடன் வந்தால் போதும் என்றே விரும்பினர். ஆனால் அவர்கள் கூச்சலிட்ட எதையுமே வீரா காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. மாறாக தனக்கு முன்னால் தோன்றிய எண்ணற்ற காற்று சுழல்களுடன் நேரடியாக மோதினார். அந்த காற்று சுழல்களுக்கு திட்டவட்டமான வடிவமோ திசையோ இல்லை. எனவே அவை எல்லா திசையிலிருந்தும் வீராவின் உடலுக்குள் நுழைந்தன. டிங் 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 டிங். காற்று சுழல்கள் வீராவின் உடலில் மோதியது. மந்தமான சத்தம் கேட்டது. அடுத்த கணம் வீராவின் உடைகள் எண்ணற்ற துண்டுகளாக வெட்டப்பட்டு எல்லா திசைகளிலும் பறக்க ஆரம்பித்தன. அதை பார்த்த பொற்கதிர் குழுவின் சீடன் ஒருவன், போச்சு, எல்லாம் முடிச்சு போச்சு, வீரா இப்போ என்றவன் தனது வாக்கியத்தின் பாதியை முடிக்கும் முன்பே பறந்து கொண்டிருந்த ஆடை துண்டுகளுக்கு இடையில் முற்றிலும் நிர்வாணமான உடல் ஒன்றை கண்டார். தெளிவாக தெரிந்த அந்த உடலை கண்ட அனைவரும் வாயடைத்து போயினர். அவனது மென்மையான தோலிலிருந்து தங்கம் போல பளபளப்பான ஒளி வீசியது. வலிமை நிறைந்த அந்த கட்டுமஸ்தான உடலில் காயத்தின் அடையாளங்கள் கூட எதுவும் இல்லை. கூர்மையாக பரிசோதித்த பிறகு காற்று சுழல்களின் மோதலால் உருவான சில சிறிய வெள்ளை அடையாளங்கள் லேசாக தெரிந்தன. ஆனால் அவைகளால் கூட அவனது உடலில் எந்த காயங்களையும் உருவாக்க முடியவில்லை. என்னையா நடக்குதுங்க? அந்த காற்று சுழல்கள் வீராவுக்கு கொஞ்சம் கூட காயத்தை ஏற்படுத்தலையா என்று ஒரு சீடன் எதையும் நம்ப முடியாமல் கூச்சலிடத் தொடங்கினான். அவன் மட்டுமல்ல, அங்கிருந்த யாராலும் இதை நம்ப முடியவில்லை. ஆனால் இந்த காட்சியை அவர்கள் தங்கள் கண் முன்பே நேரடியாக பார்த்திருந்தனர். முதலில் அமைதியாக இருந்த துணைவேந்தர் சிவஞானம் கூட மேடையிலிருந்து எழுந்து நின்றார். அவர் கண்களை விரித்து வீராவின் நிர்வாண உடலை ஆராயத் தொடங்கினார். அதே நேரம் அங்கிருந்த தேவகன்னியர் குழுவின் பெண் சீடர்களும் வீராவின் நிர்வாண உடலை பார்த்து கண்களை விரித்தனர். எதுவும் சொல்ல முடியாமல் திகைத்துப் போனவர்கள் முகங்கள் வெட்கத்தால் சிவந்து போயின. சட்டென தங்கள் தலைகளை திருப்பிக் கொண்டு அலறினர். இதற்கிடையில் தனிப்பட்ட சீடர்களில் இருந்த ஒரு பெண் சீடரும் வீராவின் உடலை பார்த்தார். அவளுடைய கண்கள் உற்சாகத்தால் நிறைந்தன. அவள் தன் அருகில் அமர்ந்திருந்தவனை பார்த்து புன்னகையுடன், அண்ணா, நீங்க அவனை பாத்தீங்களா? உங்களுடைய தங்க ஒளி கவசத்தை கூட அவனோட உடலோட ஒப்பிட முடியாது என்றாள். அருகிலிருந்த பார்த்திபன் மிகவும் அமைதியானவன். அவனது முகம் நிலையானதாகவே இருக்கும். எத்தனை பெரிய நிகழ்வு நடந்தாலும் தண்ணீரைப் போல சாந்தமாக இருப்பான். ஆனால் இப்போது அவனால் கூட அவனது அதிர்ச்சியான முகத்தோற்றத்தை மறைக்க முடியவில்லை. பின் தன்னை மீட்டுக் கொண்டவன் திரும்பி அந்த பெண்ணிடம், நீ சொல்றது சரிதான் மந்தாகினி, நானும் இவ்வளவு நேரம் அவனை குறைச்சுதான் மதிப்பிட்டு இருந்தேன். ஆனா அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் புரியுது. இவனுடைய உடல் நான் நினைச்சதை விட ரொம்பவே வலிமையானது. இவன் தன்னோட உடலை எப்படி இவ்வளவு வலிமையாக்கனான்னு தெரிஞ்சுக்க நானுமே இப்ப ரொம்ப ஆர்வமா இருக்கேன்
என்றார். பொதுவாக வடக்கு பகுதி வீரர்கள் சிறந்த ருத்ர மகாவீரனாக மாறிய பிறகு உடலை வலுப்படுத்துவதற்கு பதிலாக ஆன்மீக சக்தியை வளர்ப்பதில் கவனம் செலுத்துவார்கள். எனவே வீராவுக்கு இவ்வளவு பயங்கரமான உடல் இருப்பது உண்மையிலேயே அங்கிருந்த அனைவருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. மந்தாகினி கட்டுப்படுத்த முடியாத உற்சாகத்துடன், போட்டி இப்ப இன்னும் சுவாரஸ்யமாயிடுச்சு. எனக்கு இப்ப என்ன தோணுது தெரியுமாண்ணா, அவனுடைய இந்த வலிமையான உடல்ல நானே என் கையால 2 துளைகளை போடணும்னு ஆசைப்படுறேன். அது தாங்க முடியாம அவ என்கிட்ட மண்டி போட்டு என்ன உயிரோட விட்டுடுன்னு என்கிட்ட பிச்சை கேட்கணும் என்றாள். அவளுடைய வார்த்தைகளை கேட்ட பார்த்திபன் லேசான புன்னகையுடன், ரொம்ப கனவு காணாத, அவனுடைய உடல் ரொம்பவே வலிமையானது, உன்னால அதுல ஒரு துளை கூட போட முடியாது என்றான். ஆனால் மந்தாகினி உதடுகளை பிதுக்கிக் கொண்டு, நாங்க இன்னும் போட்டியே போடலையே, அதுக்குள்ள என்னால முடியாதுன்னு நீ எப்படி சொல்லலாம்? நான் ஒன்னும் அந்த சபர்ணா மாதிரி குப்பை கிடையாது. சபர்ணா மாதிரி ஆன்மீக உலக வீரர்களை கூட கண் இமைக்கிற நேரத்துல என்னால முடிக்க முடியும் என்றாள். அவளுடைய வார்த்தைகளை கேட்ட பார்த்திபன் தலையை ஆட்டினான். ஆனால் எதுவும் சொல்லவில்லை. அதற்கு பதிலாக அரங்கில் நடக்கும் போட்டியில் கவனம் செலுத்தினார். இதற்கிடையில் சிறந்த பிரிவு போட்டியில் பங்கேற்ற பல சீடர்கள் வீராவின் திறமையைக் கண்டு ஆச்சரியப்பட்டனர். ஆனால் அதில் மிகவும் ஆச்சரியப்பட்டவள் சபர்ணாதான். வீரா காற்றுடன் மோதுவதைக் கண்டதும் வீரா நிச்சயமாக இறந்து விடுவான் என்று அவள் உறுதியாக நம்பினாள். வீராவை கொன்றால் ஒரு பெரிய வெகுமதி தரப்படும் என்று ஸ்வர்ணபூமி குடும்பத்தினர் அவளுக்கு ஏற்கனவே உறுதி அளித்திருந்தனர். ஆனால் அவளுடைய சக்தி வாய்ந்த தாக்குதலுக்கு பிறகும் வீராவின் உடைகள் மட்டுமே கிழிந்தன. அவனது உடல் முழு பாதுகாப்பாக இருந்தது. ஆனா ஆனா இது எப்படி சாத்தியம்? இதுவும் ஒருவித மாயையா? இல்ல இல்ல, இதுக்கு மேல நான் அவனை உயிரோட விட மாட்டேன் என்று தனக்குள் கர்ஜித்தவளுக்கு வெளியே சொல்ல வார்த்தைகளே இல்லை. சில நொடி தயங்கியவள் பின், நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், என்னோட அந்த அசைவை நான் பயன்படுத்தியே ஆகணும் என்ற சபர்ணா பற்களை கடித்துக் கொண்டு தயாரானாள். ஆனாலும் அவள் மனதில் இன்னும் தயக்கம் இருந்து கொண்டேதான் இருந்தது. சபர்ணா நினைத்த அந்த நுட்பம் ஒரு தடை செய்யப்பட்ட நுட்பம். அதன் சக்தி மிகவும் பயங்கரமானது. சபர்ணாவினால் கூட அதை நன்றாக கட்டுப்படுத்த முடியாது. அது எதிரியை காயப்படுத்தும் அதே அளவு அதை பயன்படுத்தும் நபரையும் காயப்படுத்தக்கூடியது. ஆனால் அதே நேரத்தில் பல காற்று சுழல்கள் சபர்ணாவை நோக்கி நகர்ந்தன. அச்சச்சோ, 2 சூறாவளிகளும் ஒன்னா இணைஞ்சு என்ன பார்த்து வருது என்று பதறிய சபர்ணாவின் நிலைமையும் பாதுகாப்பாக இல்லை. அவளாலுமே காற்றின் வேகத்தை தவிர்க்க மட்டுமே முயற்சிக்க முடிந்தது. மேலும் சபர்ணாவாலும் அந்த இருவண்ண குழப்பமான காற்றையும் கட்டுப்படுத்த முடியவில்லை. சரியா போச்சு, இப்ப இவளாலையும் காத்த கட்டுப்படுத்த முடியல. இனி இதுல கடைசி வரைக்கும் யாரு உயிரோட இருக்காங்களோ அவங்கதான் இந்த போட்டியோட வெற்றியாளர் என்று சீடர்கள் பேசத் தொடங்கினர். ஆனால் இதில் முக்கிய பிரச்சனை என்னவென்றால், வீராவின் உடல் மிகவும் வலிமையானது. காற்றின் வேகத்தால் வெட்டப்படுமோ என்ற பயம் அவனுக்கு இல்லை. அதே சமயம் சபர்ணாவின் உடல் இதிலிருந்து வேறுபட்டது. ஒரு சிறு காற்று சுழல் அவள் உடலை தாக்கினால் கூட அது அவளுடைய உடலை 2ஆக வெட்டிவிடும். தான் உருவாக்கிய காற்று சுழல்களை தானே தவிர்க்கும் நிலைக்கு வந்ததை எண்ணிய சபர்ணா, எனக்கு நானே ஆப்பு வச்சுக்கிட்டேன் என்று நினைத்து மிகவும் வெட்கப்பட்டாள். இதில் வீராவின் தாக்குதல்களிலிருந்தும் தன்னை தற்காத்துக் கொள்வது அவளை இன்னும் மோசமாக்கியது. இதற்கிடையில் காற்றின் வேகங்களுக்கு இடையில் வீரா அங்கும் எங்கும் நகர்ந்து கொண்டிருந்தார். ஆனால் இந்த நேரத்தில் சபர்ணாவை தாக்க கிடைத்த வாய்ப்பையும் அவன் இழக்க விரும்பவில்லை. காற்று அது வீசும் வேகத்தில் வீராவை சபர்ணாவை நோக்கி தள்ளியது. காற்றில் பறந்த வீராவும் சட்டென தரையில் இறங்கி அவளை அடைந்தார். வீராவின் தற்போதைய வலிமையுடன் சபர்ணாவை தோற்கடிக்க அவனுக்கு பல வழிகள் இருந்தன. ஆனாலும் அவன் எளிமையான அதே நேரம் மிகவும் வன்முறையான முறையை தேர்ந்தெடுத்தான். ஒரு குத்து, தன் முஷ்டியால் குத்துவதே சபர்ணாவுக்கு போதும் என்று முடிவெடுத்தான். உண்மையில்
வீராவிடம் இன்னும் எவ்வளவோ சக்தி வாய்ந்த துருப்புச் சீட்டுக்கள் இருந்தன. ஆனால் வீரா இன்னும் சக்தி வாய்ந்த எதிரிகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். எதிர்காலத்தில் அவன் அதிக அழுத்தத்தை தாங்க வேண்டியிருக்கும். எனவே தனது அனைத்து துருப்புச் சீட்டுகளையும் கவனமாக பாதுகாப்பதை தவிர அவனுக்கு வேறு வழி இல்லை. சொல்லப்போனால் தனது உடல் எவ்வளவு வலிமையானது என்பதை மற்றவர்கள் தெரிந்து கொள்ள அவன் விரும்பவில்லை. உண்மையில் அவனது வலிமையான உடலுமே அவனது துருப்புச் சீட்டுகளில் ஒன்றுதான். ஆனால் துரதிருஷ்டவசமாக காற்றுடன் மோதி அவனது உடல் ரகசியம் வெளிப்பட்டு விட்டது. அவனது உடைகள் கூட பல துண்டுகளாக கிழிந்தன. இப்படி நிர்வாணமாக போராடுவது அவனுக்குமே மிகவும் விசித்திரமாக இருந்தது. எனவே இந்த போட்டியை விரைவில் முடிவுக்கு கொண்டு வர முடிவு செய்தான். வீரா தன்னை நோக்கி வருவதைக் கண்ட சபர்ணா மிகுந்த கவனத்துடன் அவனை தடுக்க முயன்றார். வீராவின் உடல் மிகவும் வலிமையானது. அவனது முஷ்டி நிச்சயமாக பலவீனமாக இருக்க முடியாது. வீராவின் குத்து சபர்ணாவை தாக்கினார். அவளால் நிச்சயம் அதை தாங்க முடியாது. அவள் பின்வாங்க நினைத்தாள். ஆனால் அவளது அதிர்ஷ்டம் மோசமாக இருந்தது. ஏனென்றால் அவள் பின்வாங்க விரும்பிய நேரத்தில் அவள் பின்னாலிருந்து ஒரு காற்று சுழல் வந்தது. காற்றின் வேகத்தை தவிர்க்க அவள் முயன்றாள். வீராவின் வேகத்தை தவிர்க்க அவளால் முடியாது. இதுவே வீராவின் குத்தை அவள் தவிர்க்க முயன்றாள். காற்றின் வேகத்தால் அவள் வெட்டுப்படுவாள். இந்த இரண்டில் ஒன்று என்றதும் அவளது உள்ளுணர்வு அவள் உயிருக்கே ஆபத்தில்லாத வீராவின் குத்தை தான் அவளை தேர்ந்தெடுக்க தள்ளியது. அடுத்த நொடி அவளுடைய உடல் மின்னல் வேகத்தில் நகர்ந்து காற்றின் சுழலை தவிர்த்தது. ஆனால் அவள் தன்னை நிதானப்படுத்துவதற்கு முன்பே வீராவின் சக்தி வாய்ந்த குத்து அவள் மார்பில் பட்டது. வீராவின் குத்து விழுந்த உடனே வருந்திய சபர்ணா வலியில் அலறினாள். அடுத்த நொடி சபர்ணாவின் உடல் பறந்து அரங்கின் கவசத்தில் மோதி மெதுவாக கீழே சரிந்தது. இதற்கிடையில் சபர்ணாவுக்கு அவளது தடை செய்யப்பட்ட நுட்பத்தை பயன்படுத்தக்கூட நேரம் கிடைக்கவில்லை. அந்த வருத்தத்தில் கீழே விழுந்தாள். கண்கள் இருள் சூழ அப்படியே மயக்கமடைந்தாள். இந்த காட்சியை கண்டதும் ஆரம்பத்திலிருந்தே உணர்ச்சி வசப்படாமல் இருந்த நீதிபதி சிவஞானம் நிம்மதி பெருமூச்சு விட்டார். அடுத்த நொடி தனது கையை அசைத்து அந்த காற்று சூறாவளிகளையும் சுவர்களையும் அழித்தார். பின் இந்த போட்டியின் வெற்றியாளர் வீரசிம்மன் என்று அறிவித்தார். ஆனால் அதற்குள்ளேயே வீரா தனது நிர்வாண உடலுடன் முன்னோக்கி நகர்ந்து அரங்கிலிருந்து வெளியேறினார். வீரா வெளியே வந்தவுடன் பொற்கதிர் குழுவின் ஆசிரியர் வளையாபதி விரைவாக அவனை அணுகி வீராவிடம் ஒரு ஆடையை கொடுத்தார். வீராவும் உடனே அதை அணிந்து கொண்டு பெருமூச்சு விட்டார். இந்த நேரத்தில் ஆசிரியர் வளையாபதியால் தன் மனதில் இருந்த உற்சாகத்தை அடக்க முடியவில்லை. வீரா, ரொம்ப ரொம்ப நல்லா பண்ண. நீ உண்மையிலேயே சபர்ணாவையே தோக்கடிச்சிட்ட. அற்புதமா இருந்தது வீரா என்று மகிழ்ச்சியில் அவனை அணைத்துக் கொண்டார். இந்த போட்டி முந்தைய போட்டிகளிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. வீராவின் முந்தைய எதிரிகள் மிகவும் பலமாக இருந்த போதிலும் ஆதிசக்தி ஆசிரமத்தின் முன்னுரிமை பட்டியலில் அவர்களுக்கு உயர்ந்த இடம் எதுவும் கிடைக்கவில்லை. ஆனால் இந்த முறை வீராவின் எதிராளி ஆன்மீக உலக வீரரான சபர்ணா ஆவார். அவள் முன்னுரிமை பட்டியலில் 81வது இடத்தை பிடித்தவள். எளிதாக கூறுவதென்றால் இப்போது வீரா ஆதிசக்தி முன்னுரிமை பட்டியலில் முதல் 100 இடங்களுக்குள் நுழைவது என்பது இப்போது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. கூட்டத்தில் இருந்த வீராவின் தோழர்கள் வீராவின் வெற்றியில் பெருமைப்பட தொடங்கினர். வீரா முதல் 100 இடங்களுக்குள்ள வரது உறுதியாயிடுச்சு. இனி வேதாவை போலவே அவனும் பொற்கதிர் அணியோட நிலையவே மாத்த போறான் என்று மகிழ்ந்தனர். இதை கேட்ட ஆசிரியர் வளையாபதி மிகவும் மகிழ்ந்தாலும் அவர் தனது எதிர்பார்ப்புகளை அதிகமாக உயர்த்த விரும்பவில்லை. ஆனால் அடுத்த சிறந்த பிரிவு போட்டியில் அவன் இந்த இலக்கை அடைவான் என்று நம்பினார். அடுத்து என்ன நடக்கும்? வீராவின் அடுத்த எதிரி யார்? தமிழேந்தி, பார்த்திபன் போன்ற சக்தி வாய்ந்த எதிரிகளை அவன் எதிர்கொள்ளும் போது என்ன நடக்கும்? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.